இந்த இஸ்ரேல் மக்கள் ஓகே என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க நியாயப்பிரமாணத்தை பின்பற்றவங்களா இருக்காங்க. அப்பனா பாவத்தை போக்கும் கிரியைகளை செய்யறவங்களா இருக்காங்க. அதே இது ஆஹ் சபை சொல்ற பவுல் சொல்ற விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க ஆவியின்படி நடக்கிற மக்களா இருங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா, ஆவியில தொடங்கின நீங்க மாம்சத்துல முடிக்க பாக்குறீங்களா சொல்லிட்டு கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வந்து சொல்றாரு சொல்லி பாக்குறோம். அப்போ கலாத்திய மக்கள் யார் சொல்லி பாத்தீங்கன்னா, புறஜாதி மக்கள். அவங்க வந்து அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படல. நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்படுதுன்னா இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னா, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியாகிய கிறிஸ்து வர வரைக்கும் என்ன பண்ணும், அவங்க வந்து வழி விலகி போகாதபடிக்கு அவங்க காத்து கொள்ளப்படணும். ஓகே, அவங்க கிறிஸ்து, அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிறிஸ்து வர்றதுக்கு அவங்க என்ன பண்ணணும், தயாரா இருக்கணும். ஓகே, அதை வந்து கிறிஸ்து இடத்துக்கு கொண்டு வரும் ஒரு உபாதியா இருக்கு. ஓகே, நீங்க ஒரு பாவி, உங்களுக்கு ஒரு ரட்சகர் தேவை சொல்றது ஒரு டூலா இருக்கு சொல்லி போகிறோம். இதுதான் நம்ம என்ன பார்த்தோம் ரோமர் 7ஆம் அதிகாரத்துல, நிர்பந்தமான மனிதன் நான், யார் என்னை இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலையாக்குவார் சொல்லி பவுல் சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, ரோமர் 7ஆம் அதிகாரம் அதுல கடைசிக்கு முந்தின வசனம். ஓகே, அவன் சொல்லும் போது கிறிஸ்தியேசு மூலமா நான் ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம் இன்னைக்கு. இப்போ வந்து என்னதுன்னா, பவுல் தெளிவா சொன்னது என்னதுன்னா, ஆவியில தொடங்கின நீங்க ஏன் மாம்சத்துல முடிக்க பாக்குறீங்க, ஆவியில தொடங்கின நீங்க ஏன் மாம்சத்துல முடிக்க பாக்குறீங்க அப்படி சொல்லும்போது, அங்க இஸ்ரேல் மக்கள் எல்லாம் சாரி கலாத்திய மக்கள் என்ன தப்பு பண்றாங்கன்னா, கலாத்திய மக்கள் வந்து ஒரு நிமிஷம் கலாத்திய மக்கள் வந்து என்ன தப்பு பண்றாங்கன்னா, அவங்க கிறிஸ்து இயேசு மூலமாய் வந்து விசுவாசத்தின் மூலமாய் உள்ள வந்தவங்க நியாயப்பிரமாணத்தின் மூலமா என்ன பண்ணாங்க, ஏன்னா பாவம் போக்கும் கிரியைகள் மூலமாய் என்ன பண்றாங்க, அவங்க விருத்தசேதனை பண்ணி நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற மக்களா ஆயிட்டாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, வேணா படிங்க கலாத்தியன்ஸ் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மேலும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியா இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். பாத்தீங்கன்னா என்னாச்சு, இவங்க விருத்தசேதனை பண்ணிட்டாங்க, பண்ணிட்டு இவங்களும் வந்து யூதர்கள் சொல்லி நினைச்சுக்கிறாங்க சொல்லி பாக்குறோம். சோ இந்த பேட்டர்ன் ஆஃப் திங்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சபையிலேயே நடக்குது. இப்ப இருக்கிற முக்காவாசி சபையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னதுன்னா, என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்க. ஆனா கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்க சொல்லும் போது அதுவே வந்து பாத்தீங்கன்னா அவரை யாரு சொல்லி விசுவாசிக்கிறாங்க, அவர்தான் தேவன் சொல்லி விசுவாசிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம என்ன பார்த்தோம், கிறிஸ்து ஆண்டவர். ஓகே, இருதயத்தில் விசுவாசிக்கணும், கிறிஸ்து தான் ஆண்டவர் சொல்லி விசுவாசிக்கணும், அவரை தேவன் 3ஆம் நாள் உயிர் தெளிப்பினார் சொல்றது நம்ம விசுவாசிச்சு நம்ம அறிக்கை செய்யணும். அவங்கதான் ரசிக்கப்படுவாங்க சொல்லி டைரக்டா எங்க இருக்கு, ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இருக்கு. ஓகே, அப்போ அவருக்கு மேல ஒருத்தர் ஆண்டவர் இருக்காரு சொல்லி தெரியுது. அப்ப அந்த 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 விசுவாசமே கொஞ்சம் தப்பா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, விசுவாசமே தப்பா இருக்கு. அப்போ எந்த தேவனை யார்கிட்ட வணங்கணும், யார்கிட்ட வந்து பேசுறோம் சொல்றதே வந்து தெளிவில்லாம இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னதுன்னா, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் சொல்லும்போது பாவத்தை போக்கும் கிரியைகளை எல்லா கிறிஸ்தவர்களும் செய்யறதுதான் வந்து நம்ம அழைப்புன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே, பாவத்தை போக்கும் கிரியைகள் தான் நம்ம செய்ய வேண்டிய அழைப்புன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுதான் முழுக்க முழுக்க தப்பா இருக்கு சொல்லி பாக்குறோம். அப்ப என்ன பண்றாங்கன்னா, கலாத்தியர் செஞ்ச மக்கள் பண்ண மக்கள் கலாத்தியர் மக்கள் செஞ்ச மாதிரி தான் பண்றாங்க சொல்லி பாக்குறோம். அவங்க நீதி அடையறதுக்கு கிறிஸ்து மூலமா போல அவங்க என்ன பண்றாங்க, சுய நீதி மூலமா தேடுறாங்க சொல்லி பாக்குறோம். இதை வந்து ஒரு மிராக்கிள், எப்படி வந்து ஒரு கிஃப்ட், ஓகே, பரிசுத்தாவின் வரங்கள் சொல்றது வந்து ஒரு கிஃப்டா இருக்கிறோம், அதே போல இந்த நீதி ரைச்சஸ்னஸ் நீதி அடையிறது ஒரு கிஃப்ட். என்ன கிஃப்ட்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம இயேசு கிறிஸ்து விசுவாசாலே போதும் நம்ம நீதிமான் ஆயிடுறோம். ஓகே, இருதயத்தில் விசுவாசிக்கிறோம், வாயில அறிக்கை பண்றோம், அதான் முடிஞ்சிச்சு, நம்ம நீதிமான் ஆயிட்டோம். ஓகே, இது செஞ்சாலே போதும். ஆனா மனுஷனோட இருதயம் வந்து என்ன பண்ணலன்னா, அந்த நம்ம விடுதலை ஆயிட்டோம் சொல்றது வந்து நம்ம மறுக்குது. நான் ஏதாவது கிரியை செஞ்சாதான் நான் வந்து விடுதலை ஆகும் சொல்லி நம்புது. ஓகே, அதனால என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப என்ன இருக்கு, அது வந்து ஒரு செய்கை மூலமா நம்ம செய்யறோம், அப்போ அது வந்து சுய நீதியை கொண்டு வரதா இருக்கு. அது வந்து நான் நான் இவ்வளவு செஞ்சதுனால்தான் தேவன் வந்து என்ன மன்னிக்கிறார் சொல்ற அந்த அளவுக்கு வந்து என்ன பண்றாங்க, அவங்களுடைய கிரியைகளை முன்னு கொண்டு வராங்க சொல்லி பாக்குறோம். ஆனா பைபிள்ல தெளிவா போட்டிருக்கு, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள்னால ஒருவனும் நீதியை அடைய முடியாது.
இல்லைன்னா பாவத்தை போக்கும் கிரியைகள் அல்ல. நியாயப்பிரமாணம்னால என்னது? அதுக்கு மறுபெயர் என்னது? பாவத்தை போக்கும் கிரியைகள். ஓகே, நியாயப்பிரமாணத்துல கட்டளைகள் இருக்கு, பாவம் செய்யக்கூடாது சொல்லிட்டு. அப்ப பாவம் செய்யக்கூடாது சொல்ற கட்டளைகள் பேர் என்னது? பாவத்தை போக்கும் கிரியைகள். ஓகே, அது செய்யறதுனால ஒருவனும் நீதியை அடைய முடியாது. ஓகே, ஆனா என்ன பண்றாங்க இந்த கலாத்திய மக்கள்? இந்த பாவத்தை போக்கும் கிரியைகளை செய்யணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆரம்பிச்சதே ஏதோ விசுவாசத்துல ஆரம்பிச்சாங்க, ஆவில ஆரம்பிச்சாங்க. ஆனா முடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா திரும்பி மாம்சத்துல முடிக்க பாக்குறாங்க. அப்போ என்ன இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க இயேசு கிறிஸ்து மூலமாய் வரும் அந்த நீதியில் நிக்க விரும்பல, இவங்க சுய நீதியில நிக்கணும் விரும்புறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அதனாலதான் பவுல் என்ன சொல்றாருன்னா, புத்தி இல்லாத கலாத்தியரே சொல்லி அவர் 3ஆம் அதிகாரத்துல சொல்றதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இது 3ஆம் அதிகாரத்துல ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா புத்தி இல்லாத கலாத்தியரே சொல்லி சொல்றாரு. படிங்க, 3:1 படிங்க. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியருக்கு கீழ்ப்படியாம போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்கள் முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஓகே, அடுத்த வசனம் படிங்க. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? எதனால நீங்க ஆவியை பெற்றீங்க? படிங்க. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை புத்தியினரா? அவ பாத்தீங்கன்னா அதே 6ஆம் வசனம் படிங்க. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பாருங்க, ஆபிரகாம் விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. நம்ம நேத்திக்கு யாக்கோபும் பார்த்தோம், கரெக்டா? யாக்கோபு என்ன சொல்றாரு? கிரியை இல்லாத விசுவாசம் செஞ்சது சொல்றாரு. அப்ப என்ன கிரியை நம்ம செய்யணும்? விசுவாச கிரியை. இப்ப விசுவாச கிரியைனா என்னது? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது, ஊழியம் பண்றது, அவர் வார்த்தையை விசுவாசிக்கிறது. அதுதான் நம்ம பார்க்க போறோம், ஊழியம் செய்யறது. ஓகேவா? அதுதான் நம்ம ஒரு வசனம் கூட படிச்சோம். அப்போ என்ன ஆச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மக்கள் வந்து பயங்கரமா பாடுபட்டாங்களாம், கிறிஸ்துவுக்காக பயங்கர பாடுபட்டாங்களாம். ஓகேவா? ஆனா படிங்க, 4ஆவது வசனம் படிங்க, அதுலயே 3:4. இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்று. வீணாய் போயிற்று. என்னதுன்னா, உங்க கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்காக, கிறிஸ்துவை பத்தி சாட்சியா இருக்கிறதுக்காக பயங்கரமான பாடுகள் வழியா போனாங்க. ஓகே, ஆவில தொடங்கின இவங்க கிறிஸ்துவுக்காக சாட்சியா என்ன பண்ணாங்க? பயங்கரமான பாடுகள் வழியில போனாங்க சொல்லி பாக்குறோம். அப்ப நீங்க திருப்பி வந்து நியாய பிரமாணத்தின் மூலமா வரணும்னு நினைக்கும் போது, அப்ப நீங்க என்ன ஆயிடுவீங்க? நீங்க பட்ட பாடுகள் எல்லாமே வீணாயிடுச்சு, வீணாய் போயினதே சொல்லி சொல்றாங்க. அப்போ நியாய பிரமாணம் சொல்றது அந்த பாவத்தை போக்கும் கிரியைகள். இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ உலகத்துல முக்காவாசி கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு வசனத்தை பிடிச்சிருப்பாங்க. எதுனா, ஒண்ணு ரோமன்ஸ் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். ரோமன்ஸ் 8:29. நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். என்னதுன்னா, குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கிறதுக்காக முன் குறித்திருக்கிறார். அப்ப நம்மளோட வேலை என்னதுன்னா, கிறிஸ்தவர்கள் சொல்றது, இப்ப நான் சொல்றது கிடையாது, முக்காவாசி கிறிஸ்தவர்கள் சொல்றது என்னதுன்னா, நம்ம கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் நம்ம வந்து மாறணும். ஞாபகம் இருக்கா? இது மோசம் சொல்லுவாங்க, கிறிஸ்துவின் சாயலுக்கு, கிறிஸ்து எப்படி பாவமற்றவரா, குற்றமற்றவரா, பாவம் இல்லாதவரா இருந்தாரோ அது மாதிரி மாறணும். இப்ப நம்ம பாவம் செஞ்சுட்டோம்னா நம்ம மன்னிப்பு கேட்டுடலாம், கேட்டுட்டு நம்ம திருப்பி என்ன பண்ணக்கூடாது? பாவத்தை செய்யக்கூடாது. பாவத்தை செய்யாம நம்ம வந்து என்ன பண்ணணும்? அந்த சுத்திகரிக்கணும், நம்ம வந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும். அதுதான் நம்மளுடைய அழைப்பே சொல்லி, அதுதான் அழைப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? எது அழைப்பு? பாவம் இல்லாத வாழ்க்கை தான் அழைப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஆனா இங்க நம்ம வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது, நம்ம என்ன பண்றோம்? விசுவாச கிரியை செய்யறோம், விசுவாசத்தை காத்துக்கொள்றோம். அப்ப காத்துக்கொண்ட மக்களுக்கு வந்து என்ன பண்றாங்களாம்? தேவனே என்ன பண்றாரு? குமாரன் சாயலுக்கு ஒப்பாய் மாத்திக்கிறாராம்.
அந்த குமாரன் சாயல் சொல்றது, இங்க சாயல் சொல்றது என்னது? இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம அற்பமான சரீரம் என்ன பண்ணுதான்? அவருடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாய் மாற்றப்படுது சொல்லி பாக்குறோம். அதை பேசிட்டு இருக்காங்க இந்த கான்டெக்ட்ல. ஓகேவா? அதனால்தான் வந்து நம்மளோட உயிர்த்தெழுதல் பத்தி நம்ம என்ன பண்றோம்? இங்க கீழே பார்த்துட்டு இருக்கோம். சரீர மீட்புக்காக நம்ம என்ன பண்றோம்? பிரயாசப்படுறோம். புத்திர சுவீகாரமாகிய நம்ம தேவனுடைய புத்திரர் ஆவறதுக்காக நம்ம என்ன பண்றோமா? பிரயாசப்படுறோமா? இயேசு கிறிஸ்து வர்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோமா? ஓகே, அவரோட கூட சேர்றதுக்காக. அப்ப பாத்தீங்கன்னா இந்த காரியங்கள் வந்து 2வது வருகையில, இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில தேவனே என்ன பண்றாரு? விசுவாசத்தை காத்துக்கொள்ற மக்களுக்கு, புத்தியுள்ள கன்னிகைகளுக்கு என்ன பண்றாரு? தேவனே வந்து மகிமையின் சரீரத்தை வந்து கிறிஸ்துவின் மகிமை சரீரத்துக்கு ஒப்பாய் நம்மள மாத்துறாரு சொல்லி பார்க்கிறோம். அவருடைய கூட சிங்காசனம் வைக்கிறா சொல்லி பார்க்கிறோம். இது நம்மளோட வேலை கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னது? அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது நம்ம நம்ம வந்து பாவத்தை போக்குகிற கிரியைகள் நம்ம செய்யவே அவசியம் கிடையாது. அப்ப நம்ம யாரெல்லாம் வந்து பாவத்தை போக்குகிற கிரியைகள் நம்ம செஞ்சோம்னா நம்ம என்ன பண்றோம்? நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை பின்பற்றவங்களா இருக்கிறோம். நம்ம கிறிஸ்து வேணாம் சொல்லி சொல்றோம். அதனாலதான் பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்க மாம்சத்தின் படி செய்யற மக்களா இருக்கீங்க சொல்லி சொல்றாரு. ஓகேவா? வேணா ஒரு வசனம் படிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி தாம் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். சரி, இதுக்கான அர்த்தம் என்னது? இந்த வசனத்துக்கான அர்த்தம் என்னது? நீங்களே சொல்லுங்க. பாவத்துக்காக நம்ம ஓடணுமா? பாவத்தை போக்குறதுக்காக நம்ம ஓட்டம் இருக்கா? இல்ல வேற ஏதோ ஒரு கோல் இருக்கு, அதுக்காக நம்ம ஓட்டம் இருக்கா? வேற ஒரு கோல் இருக்கு. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கு இயேசுவை நோக்கி. ஓகேவா? நோக்கிதான் நம்மளோட ஓட்டம் இருக்கு. நம்ம ஓட்டம் இருக்கு. நமக்கு வந்து ஒரு அழைப்பு இருக்கு. ஒரு அழைப்பு இருக்கு. அந்த அழைப்பை தான் தெரிஞ்சுக்கணும். அந்த அழைப்பை நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஓடணும். பாவத்தை போக்கும் கிரியைகளை செஞ்சனா நம்ம என்ன பண்ணல? அழைப்பின் கிரியைகளை நம்ம செய்யல. நம்ம வந்து நியாயப்பிரமாண கிரியைகளை செஞ்சுட்டு இருக்கோம். இதான் இஸ்ரேல் மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதனாலதான் இடர்னாங்க. இதனாலதான் அவங்க விழுந்தாங்க. அவங்க இந்நாள் வரைக்கும் எந்திக்கல சொல்லி பாக்குறோம். ஓகே, பாத்தீங்கன்னா அது இலவசம். இயேசு கிறிஸ்துவ நீங்க விசுவாசிக்கும் போதே கிடைச்சிருது. அதுதான் முடிஞ்சிச்சு. இப்ப எக்ஸாம்பிள் இங்க என்ன சொல்றாருன்னா, பாரமான யாவற்றையும், ஓகே, நம்மை நெருக்குகின்ற பாவத்தையும் ஒத்தரை தள்ளி விட்டுட்டு சொல்றதுன்னா என்னது? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு சிகரெட் குடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆனா இல்ல, ஆனா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இருக்குன்னா நான் அது போக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுக்காக நான் முயற்சி எடுக்கிறேன். என்னால முடியல. நான் என்ன பண்றேன்னா, தேவனே என்னை விட்டு இன்னைக்கு உதவி செய்யுங்க சொல்லி நான் வந்து தேவனிடத்தில் நான் விண்ணப்பம் வைக்கிறேன். சபைக்கிட்ட சொல்றேன், எனக்கு இந்த கெட்ட பழக்கம் இருக்குப்பா, எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்கப்பா, என்னால முடியலப்பா, எனக்கு இது வந்து சுவிசேஷத்துக்கு தடையா இருக்கு, நான் சுவிசேஷம் சொல்றதுக்கு எனக்கு கில்ட்டி கான்சியஸா இருக்கு, என்னால அது உண்மையா செய்ய முடியல, ஆனா இது வந்து எனக்குள்ள பழகிடுச்சு, நான் பழகிட்டேன் இதுலயே, என்னால விட முடியல, எனக்காக உதவி செய்யுங்க சொல்லி ப்ரே பண்றேன். அப்ப நம்ம ப்ரே பண்ணும்போது தேவன் இந்த விஷயத்த நம்ம இருதயத்திலிருந்தும் நம்ம சிந்தையிலிருந்தும் இந்த அடிக்ஷனை வந்து போக்குறதுக்கு தேவன் வல்லவரா இருக்காரா இல்லையா? அந்த விசுவாசம் இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு சொல்லி போக்குறோம். கண்டிப்பா இருக்கு. ஏன்னா வசனமே சாட்சி சொல்லுது. எந்த வசனம் சொல்லுது பாத்தீங்கன்னா, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நித்திய ஆவினாலே படிங்க. படி. நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்? எவ்வளவு நிச்சயம்? கண்டிப்பாக நிச்சயமாக உங்களை என்ன பண்ணுதா? செத்த கிரியையிலிருந்து சுத்திகரிப்பது நிச்சயம். உங்களோட இருதயம், கான்சியஸ்னஸ், மைண்ட் எல்லாத்தையும் சுத்திகரிக்கிறது நிச்சயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எதுக்காகவா? நீங்க பாவத்துல விழுந்துட்டீங்கன்னா நீங்க மனப்பூர்வமா தேவன் கிட்ட நீங்க வேண்டும்போது கண்டிப்பா தேவன் அதுல இருந்து விடுதலை செய்யறதுக்கு தேவன் வல்லவரா இருக்கிறார். ஓகே, அப்ப அவர் தான் செய்யறாரு. அப்ப எதுக்காக செய்யறாரு? நீங்க ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யறதுக்காக. உங்க வேலை வந்து ஊழியம் செய்யறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிங்கராஜ் இல்லைன்னா வந்து சாமுவேல் வந்து ஒரு கம்பெனி வைக்கிறார். கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கேக் மேக்கிங் கம்பெனி. ஓகேவா? கேக் செய்யற கம்பெனி. இப்போ வந்து கடையெல்லாம் வச்சுட்டாரு, எல்லாம் கேக் செஞ்சு விற்கணும், வியாபாரம் பண்ணணும். ஆனா என்ன ஆயிடுதுன்னா நிறைய பிரச்சனை இருக்கு.
இந்த இடத்துல நீங்க வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியில இருந்து சண்டை போடுறாங்க, இது பண்றாங்க. நிறைய காரியங்கள் இருக்கு. இல்லைன்னா வந்து கேக் சரியா டைம்க்கு அந்த ரா மெட்டீரியல் வர மாட்டுது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த பிரச்சனையை போக்குறதுக்கே வந்து என்ன பண்றாங்க, பிரச்சனையான காரியங்களே என்ன பண்றாங்க, இந்த இந்த கேக் கம்பெனில வந்து கேக் செய்யறதுக்கு பதில் இந்த மாதிரி பிரச்சனை காரியங்களே பண்ணிட்டு இருக்காங்க. அதை போக்குறதுக்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது இப்படி வந்தா இப்படி பண்ணக்கூடாது, அப்படி வந்தா அப்படி பண்ணக்கூடாது, இது இப்படின்னா இப்படி செய்யக்கூடாது சொல்லி பிரச்சனையே பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அந்த கடையை வச்சதுக்கான நோக்கம் என்னது? ஒரு வருஷமா பிரச்சனையே போயிட்டு இருக்கு. பிரச்சனையே பார்த்துட்டு இருக்காங்கன்னா என்னது? கடை வச்சு நோக்கம் கிடையாது. சரி, பிரச்சனை ஒரு சைட் போயிட்டு இருக்கட்டும், நான் கடையை வந்து என்ன பண்றேன், அந்த வச்சு வியாபாரம் பண்றேன், அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படி சொல்லி முக்கியமான வேலை என்னது? கடை வச்சு கடையோட பர்பஸ் என்னது? கேக்க விற்கணும். அதே மாதிரி இங்க என்னதுன்னா, ஜீவனுள்ள தேவனுக்கு நம்ம ஊழியம் பண்ணணும். ஊழியம் என்னது? என் நிமித்தமாவும் சுவிசேஷ நிமித்தமும். ஓகே, எனக்கு சாட்சியா இருங்கள், உலகமெங்கும் போய் எனக்கு சாட்சியா இருங்கள். ஓகே, எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகமெங்கும். சோ இதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா ஊழியம் செய்யறதுக்கான இல்லைன்னா ஜீவனுள்ள தேவனுக்கு வந்து ஊழியம் செய்யற மக்களா இருக்கிறது தான் நம்மளுடைய வேலையா இருக்குன்னா, அதை செய்யறதை விட்டுட்டு நம்ம வந்து பாவத்தை போக்கும் கிரியைகளே நம்ம பண்றோம்னா நம்ம என்ன பண்றோம்? நம்ம கொடுக்கப்பட்ட வேலை செய்யாதபடிக்கு, சித்தத்தை தேவனுடைய சித்தம் செய்யாதபடிக்கு நம்ம என்ன பண்றோம்? ட்ராக் மாதிரி பாவத்தை பிடிச்சிட்டு அதே நமக்கு வந்து ஓடிட்டு இருக்கோம். அதுதான் மாம்சத்தின் கிரியைகளா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, மாம்சத்தின் அந்த காரியங்களை போக்குறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் வந்து ஏகப்பட்ட உலகத்துல மத குருக்கள் இருக்காங்களே, ஹிந்து மத குருக்கள் அதான் சொல்றாங்களே, பாவத்தை எப்படி போக்குறது? நீங்க வந்து மெடிடேஷன் பண்ணுங்க, நீங்க வந்து தனியா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஹிமாலயாக்கு போங்க. சோ இதுதான் ஹிந்துஸ்லயும் சொல்றாங்க, இதான் முஸ்லீம்னு சொல்றாங்களே. ஓகே, அவங்களுக்கும் வந்து நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பாவம் செய்யக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது சொல்லிட்டு தொழுகைக்கு போறாங்களே. ஓகே, இதுதான் வந்து என்னது புத்திசம்லயும் சொல்றாங்களே, கௌதம புத்தா. அப்போ இந்த சபை சொல்ற அழைப்பே வந்து வேற. இந்த அழைப்பின் நோக்கமே என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த பந்தய பொருளை அடையிறது. இப்போ இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது என்ன பண்ணாருன்னா, பிதாவின் சித்தம் செய்ய வந்தேன்னு சொல்லி சொல்றாரு. அவர் செஞ்ச விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா பாவத்தை போக்குற கிரியைகள் செய்யல. அவர் வந்து பாவமே செய்யல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்ப நம்ம வந்து என்னதுன்னா பாவம் செய்யற மக்களா இருக்கிறோம். ஏன்னா நம்ம மாம்சத்திலே தாயின் வயிற்றிலே நம்ம என்ன பண்றோமா, பாவத்திலே கர்ப்பம் தெரிக்கிறோம். நமக்குள்ள வந்து பாவம் எப்பயுமே இருக்கு. அதனால சின்ன குழந்தைய மறிக்கிறதுக்கு காரணம் என்னது? பாவம் இருக்கிறதுனால. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப பாத்தீங்கன்னா சின்ன குழந்தை மறிக்கிறதுக்கு காரணம் என்னது? ஒரு வயிற்றுல மறிச்சாலும் சரி, இல்லைன்னா வந்து வெளியில இருந்து மறிச்சாலும் சரி, அது காரணம் என்னது? பாவம் தான். ஓகேவா? அப்ப பாவம் இல்லை என்று ஒரு மனுஷனும் ஒருத்தனும் சொல்ல முடியாது. நம்மளே பாவம் இல்லை என்போமானால் நம்ம வஞ்சிக்கிறவங்களா இருக்கிறோம். நம்ம நன்மை இருக்காது சொல்லி பாக்குறோம். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பாவத்தை போக்கும் கிரியைகளை வந்து நான் விளக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிள்ல ஒருத்தர் சிகரெட் குடிக்கிறது தான் வந்து பழக்கமா இருந்ததுன்னா, அதை அவன் நீக்கணும்னு நினைச்சானா அவன் பயங்கரமான முயற்சி எடுக்கிறான் அதுக்காக. ஓகே, உலகத்துல போய் முயற்சி எடுக்கிறான், பயங்கரமா பண்றான். பண்ணும்போது கண்டிப்பா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவனால முடியும். ஓகே, ஆனா அது நிமித்தம் அவனுக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பார் நான் எப்படி திறமா இருந்தேன், ஆனா நான் எவ்வளவு ட்ரை பண்ணி முயற்சி எடுத்து நான் வந்து இதை செஞ்சுட்டேன் சொல்லி அவன் என்ன பண்ணுவான்? தன்னைப்படுத்தி நான் சாதிச்சுட்டேன் சொல்றதுதான் அவனுடைய இதா இருக்கும். ஓகே, ஆனா எவன் ஒருவன் தேவன் மேல விசுவாசம் வைக்கிறானோ, அது நிமித்தம் வந்து வெற்றி பெறானோ, அவன் என்ன பண்ணுவான்? என்னால நான் ட்ரை பண்ணப்பா, என்னால முடியல, ஆனா தேவன் எனக்கு உதவி செஞ்சார். அவன் யாருக்கு சாட்சியா இருக்கிறான்? தேவனுக்கு சாட்சியா இருக்கிறான். ஓகே, உண்மையில தேவனுக்கு. அப்போ இங்க என்னதுன்னா எஃபோர்ட்டும் இவன் பண்ணல, ஆனா தேவன் மேல விசுவாசம் இருக்கு. இதான் இலவச கிஃப்ட், ஃப்ரீ கிஃப்ட் சொல்லி பாக்குறோம். இதான் மிராக்கிள். ஓகே, அவ பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை தான் நம்ம செய்யணும். என்னதுன்னா, நம்ம பாரமா இருக்கிற காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்? தேவனே என்னை மன்னிங்க, எனக்கு இதுல இருந்து விடுதலை தாங்க சொல்லிட்டு நம்ம வேண்டுதல் செஞ்சுட்டு, அதுக்காக சபை மக்கள் இருந்தாங்கன்னா சபை மக்கள்கிட்டயே நம்ம வேண்டுதல் செஞ்சுட்டு, இதுக்காக எனக்கு ப்ரே பண்ணிக்கோங்க, எனக்கு இதுல இருந்து எனக்கு விடுதலை தரணும் சொல்லி ப்ரே பண்ணிக்கோங்க சொல்லிட்டு நம்ம தொடர்ச்சியா என்ன பண்ணலாம்? தேவனுடைய வேலைகளை செய்யலாம், தேவனுடைய நற்கரைகளை செய்யலாம் சொல்லி பாக்குறோம். அதனாலதான் வந்து என்னதுன்னா, நம்மள வந்து பரிந்து பேசிக்கிறவரை யார் இருக்கா? நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவரா வேணா படிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல்
எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தந்தையிலே சேர கடவோம். என்ன செய்யலாம்? நம்ம தைரியமா நம்ம தேவனிடத்தில் போலாம். போயிட்டு ஏன்னா நம்மளுக்கு கிருபை கொடுக்கறதுக்கு தேவன் என்ன பண்றாரு? அவர் தடுக்கவே இல்லை. நீ யாரு என்கிட்ட எத்தனை தடவை வர, எத்தனை தடவை என்கிட்ட தப்பு பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கிற சொல்லி அவர் கேட்கறதே கிடையாதான். ஏன்னா பேதுரு வந்து கேட்கிறாரு, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை நான் ஒரு சகோதரனை எத்தனை தடவை மன்னிக்கணும்னு சொல்லி கேட்கிறாரு. ஹவு மெனி டைம்ஸ் ஐ ஹாவ் டு ஃபர்கிவ் மை பிரதர் சொல்லி கேட்கிறாரு. எங்கன்னா மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல கேட்கிறாரு. 18ஆம் அதிகாரம் 21, 22. அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்றது என்னது? 70 தடவை 70 டைம்ஸ் 70 70 டைம்ஸ் 7. இங்கன்னா 22 18 22. ஓகே, ஜீசஸ் ஆன்சர்டு, ஐ டெல் யூ நாட் 7 டைம்ஸ், 7 தடவை மட்டும் கிடையாதுப்பா ஒரு சகோதரனை மன்னிக்கிறது, 70 டைம்ஸ் 7. ஓகே, 70 டைம்ஸ் 7னா என்னது? 70 டைம்ஸ் 7 அப்புறம் 490 தடவை. அப்போ ஒரே தப்ப ஒரு ஆளு செஞ்சுட்டு என்ன மன்னிச்சிருப்பா, நான் நிச்சயமா நான் விருப்பப்பட்டு செய்யல, நான் தெரியாம நான் செஞ்சுட்டேன், என்னுடைய பலவீனத்துல செஞ்சுட்டேன் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுமா? மறந்துடணுமா? இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம எத்தனை தடவை தப்பு செய்யறோம்? அது தேவன் என்ன பண்றாரு? கணக்கு வச்சுக்கிறது கிடையாது. அவங்க பாவங்களை நினையாதிருப்பேன், அதை தூக்கி போட்டுறாரு பின்னாடி. நினையாதிருப்பேன் சொல்லி சொல்றாரு. இதுக்கு இயேசு கிறிஸ்து கூட ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்றாரு. என்னதுன்னா, ஒரு ஆள் வந்து 100 ரூபாய் ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கான். அவன் வந்து பாத்தீங்கன்னா எஜமான் வந்து கேட்கும் போது, என்னால முடியல, எங்க ஃபேமிலி எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுது, எனக்கு உதவி செய்யுங்க, என்னை ஜெயில போட்டுறாதீங்க சொல்லி சொல்லும் போது, அந்த எஜமான் அந்த ராஜா வந்து இறக்க பாராட்டி என்ன பண்றாரு? சரி, நான் உன்னோட கடனை நான் வந்து நீக்கிறேன் சொல்லி சொல்லிடுறாரு. ஆனா இந்த ஆள் வந்து இன்னொருத்தனுக்கு வந்து 100 ரூபாய் கடன் கொடுத்துருக்கான். ஓகே, ஆனா என்ன பண்றான்? அந்த ஆளை வந்து அந்த ஆள் ரொம்ப ஏழையா இருக்கிறான், அந்த ஆளுக்கு வந்து கொடுக்க முடியல. அப்ப இவன் என்ன பண்றான்னா, இல்ல நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டு துன்பப்படுத்துறா சொல்லி பாக்குறோம். அப்போ இதை கேள்விப்பட்ட அந்த எஜமான் இல்ல அந்த ராஜா என்ன சொல்றாரு? நான் உனக்கு எவ்வளவு தொகைய உனக்கு வந்து மன்னிச்ச, நீ ஏன் உனக்கு மன்னிக்க முடியல? நீ ரொம்ப கெட்ட சிந்தை உள்ளவனா இருக்கிற சொல்லி தேவன் என்ன பண்றாரு? இல்ல அந்த ராஜா என்ன பண்றாரு? அவனை தூக்கி அரெஸ்ட் பண்றாரு சொல்லி பாக்குறோம். சோ அங்க நம்ம இந்த ஓமை மூலமா நம்ம என்ன கத்துக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, மற்ற குற்றங்களை நம்ம மன்னிப்பது போல நம்ம குற்றங்கள் மன்னிக்கப்படும் சொல்றதுக்கான ஒரு அடையாளமா வந்து இயேசு கிறிஸ்து வந்து இந்த ஓமையை சொன்னார் சொல்லி போறோம். மற்ற குற்றங்களே நம்ம என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். பாத்தீங்கன்னா மற்ற குற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி குற்றங்கள் தான், அது வந்து பெருசே கிடையாது. ஓகே, நம்ம குற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு. ஓகே, ஒரு ஆளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏகப்பட்ட குற்றங்கள் நம்ம வந்து மறைமுகமா நம்ம செஞ்சுட்டு இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாம செய்யலாம் சிலது. அதனாலதான் தாவீது 139 சங்கீதத்துல படிக்கும் என்ன சொல்றாருன்னா, மறைவான குற்றத்துக்கும் துணிகரமான பாவத்துக்கும் என்னை விளக்குங்க சொல்லி சொல்றாரு. ஓகே, மறைவான குற்றத்துக்கு அது அவருக்கே தெரியலையா அது நான் செய்யற தப்புன்னு சொல்லிட்டு. சோ அப்படிப்பட்ட குற்றங்களும் இருக்கு. பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து தேவன் என்ன பண்றாரு? நம்ம அவர்கிட்ட மனம் திரும்பும் போது, மனப்பூர்வமா நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நைட்டு நாள் முடியும் போது நம்ம என்ன பண்றோம்? அந்த பரமண்டலங்கள் பிதாவை நம்ம சொல்றோம்ல, அதுல கடைசி நம்ம என்ன சொல்றோம்? உங்கள் சித்தம் பரலோகம் செய்யப்படுவது பூமியில் செய்யப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சரி, பரமண்டலங்கள் எங்கள் பிதாவை ராஜ்யம் வருவதாக, உங்கள் சித்தம் பரலோகம் செய்யப்படுவது பூமியில் செய்யப்படுவதாக, அன்றன்ற உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாங்கள், நாங்கள் மற்றவங்களுடைய குற்றங்களை மன்னிப்பது போல எங்களுடைய குற்றங்களையும் மன்னியும். மற்றவங்களுடைய குற்றங்களை மன்னிப்பது போல எங்களுடைய குற்றங்களை மன்னியும். அதான் நம்ம சொல்றோம். பாத்தீங்கன்னா நம்ம தேவனிடத்தில் நம்ம என்ன பண்றோம்? விண்ணப்பம் வைக்கிறோம். தேவனே எங்களோட குற்றங்களை மன்னிங்க, நாங்களும் மற்றவங்களுக்கு குற்றம் மன்னிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க, நாங்களும் மன்னிக்கணும். ஓகே, நாங்களும் மன்னிக்கிறோம் சொல்ற அந்த பிராக்டிஸ் நம்ம கொண்டு வரோம். ஓகேவா? பாத்தீங்கன்னா இது மன்னிப்பு, மறக்கிறது இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நம்ம என்ன பண்றது இல்ல, அந்த பாவத்தை வந்து திருப்பி நோண்டுறது இல்ல, போய் திறக்கிறது இல்ல. போயிட்டு நேத்திக்கு செஞ்சானே அன்னைக்கு செஞ்சானே சொல்லி நம்ம திறக்க கூடாது. தேவன் என்ன பண்றது இல்ல, அப்படி திறந்தாருன்னா என்ன பண்ணும்? பயங்கரமா இருக்கும். ஓகே, நம்மளோட குற்றங்களை திறந்து பார்த்தாருன்னா அவர் என்ன பண்றாரு? மன்னிச்சுட்டு தூக்கி போட்டுறாரு பின்னாடி. அதை நான் நினைப்பதில்லை. அதான் எபிரேயர்ல பாக்குறோம். ஐ வில் ரிமெம்பர் நோ மோர் தேர் ராங் டூயிங்ஸ், அவங்களுடைய பாவங்களை நான் நினைப்பதில்லை, தூக்கி போட்டுறாரு சொல்லி பாக்குறோம். அது மாதிரிதான் நம்மளும் நினைக்க கூட சொல்லி பாக்குறோம். அது ஒரு பாயிண்ட். ஆனா இங்க என்னதுன்னா, பாரமான யாவற்றையும் நம்ம நெருக்கிக்கிட்ட பாவத்தையும் என்ன பண்ற, அதை தள்ளிட்டோம். நம்ம தேவனிட மன்னிப்பு கேட்டணும். நம்ம வந்து தேவனிடத்தில்
மனப்பூர்வமா நம்ம வந்து மனம் திரும்பிட்டோம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து செய்ய வேண்டியது என்னது? திருப்பி அதை போய் நம்ம செய்யக்கூடாது சொல்லி அந்த காரியங்களை நம்ம செய்ய தேவையில்லை. ஏன்னா நம்ம மன்னிப்பு கேட்டோம். அந்த பாவத்துல இருந்து நம்ம விடுதலை பண்றதுக்கு யார் வல்லவரா இருக்கா? தேவன் நம்ம மனதை, இருதயத்தையும் சிந்தையையும் எல்லாத்தையும் சுத்திகரிக்க தேவன் வல்லவரா இருக்காரு. அவர் பண்ணுவார். அவரோட வேலை அது. ஓகே, நான் மனம் திரும்புறது தான் என்னோட வேலை. மனப்பூர்வமா நான் மனம் திரும்புறது தான் என்னோட வேலை. அப்ப நான் செய்ய வேண்டியது என்னது? ஊழியம் செய்யணும் நானு. அதுக்குதான் என்னை வந்து அழைச்சிருக்கிறாரு. அதானே பாக்குறோம். ஓகே, என் லக்கு இதுதான். நம்ம வந்து எபிரேயர் 12:1 பாக்குறோம். என் வேலை என்னதோ அதை நான் செய்யணும். ஓகே, அப்போ வேலை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதான் பவுல் இங்க சொல்றாரு 7ஆம் அதிகாரம் 25 நம்ம என்ன பாக்குறோம்னா, தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நான் இனிமேட்டு என்ன செய்ய தேவையில்லை. இந்த நியாயப்பிரமாணத்தின் வேலைகளை செய்ய தேவையில்லை. ஏன்னா பாவத்தை போக்கும் கிரியைகளை நான் செய்ய தேவையில்லை. ஏன்னா பாவத்தை போக்குனாதான் நான் தேவன் முன்னாடி நிக்க முடியும். நான் ஜீவன் அடைய முடியும். ஓகே, அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ண முடியும்? மற்ற வேலையை செய்ய முடியும். ஆனா எனக்கு இது என்ன பண்ணிட்டாரு தேவன்? கிறிஸ்து இயேசு மூலமே பண்ணிட்டாரு. நான் அவர் விசுவாசிக்கிறது மூலம் எனக்கு என்ன கிடைச்சிச்சு? மரணத்திலிருந்து விடுதலை கிடைச்சிச்சு. நான் ஜீவன் அடைஞ்சிட்டேன். ஓகே, நீதிமான் ஆயிட்டேன். ஓகே, அப்ப நான் இப்ப என்ன செய்ய முடியும்? நானு தேவனுடைய வேலை செய்யறதுக்கு, அவருடைய ஆலயத்துல போய் நான் என்ன பண்ணோம்? வேலை செய்யறதுக்கு எனக்கு வந்து தேவன் கிருபை செஞ்சிருக்கிறார். அவ பாத்தீங்கன்னா அவருடைய சபையாகிய நம்போ தேவன் தங்கும் ஆலயமா இருக்கிறோம். நம்ம கூடுகை எத்தனை பேர் வந்து அந்த ஐக்கியத்துல ஒரே மைண்ட் செட்ல நம்ம இருக்கிறோமோ எல்லாருமே என்ன பண்றோம்? தேவனுடைய சிந்தை கொண்ட மக்களா இருக்கிறோம். நம்ம என்ன பண்றோம்? தேவனுடைய நற்செய்தி சொல்றதுதான் நம்மளுடைய வேலையா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே, அதுதான் வந்து ஆவியின் கிரியைகளை பாக்குறோம். அதனாலதான் நம்ம ஆகார் சாரா பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? ஆகார் வந்து மாம்சப்படி நியாயப்பிரமாணம். அது யாரு? இப்ப இருக்க இஸ்ரேல் மக்கள், எருசலேம் சொல்லி நம்ம வசனம் பார்த்தோம் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல. ஆனா ஆவியின்படி இருக்கிறவங்க யாரு? சாரால், பிராமிஸ், வாக்குத்தத்தம். ஓகே, அவங்கதான் ஆவியின் பிள்ளைகள் சொல்லி பாக்குறோம். அப்போ மாம்சத்தின் பிள்ளைகளா இருந்தனா இந்த பாவத்தை போக்கும் கிரியைகளையும் பாவத்திலையும் நம்ம நிலைத்திருக்கிற மக்களா இருந்தோம்னா, ஓகே, மனம் திரும்பாம இருக்கிறதும், பாவத்தில் நிலைத்திருக்கிறதும், பாவத்தை போக்கும் கிரியைகள் செய்யறதும், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை வாழ்றதே வந்து பாத்தீங்கன்னா மாம்சத்தின் கிரியா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஆனா ஆவியின் கிரியா இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு நம்ம மனப்பூர்வமா நம்ம தப்பிதங்கள் செஞ்சோம்னா அதை மனம் திரும்பி அதுல இருந்து நம்ம அதுக்கப்புறம் கண்டுக்கிறது கிடையாது. நம்ம அதுதான் போயிடுச்சு. தேவன்கிட்ட மனம் திரும்பிட்டேன். நான் இனி செய்ய போறது என்ன விஷயம்? நான் தேவனுக்கு ஊழியம் செய்ய போறேன். ஓகே, எனக்கு தேவன் வந்து தைரியத்தோடு நான் என்ன பண்றேன்? கிருபாசனத்துல நிக்கிறதுக்கு வந்து தேவன் கிறிஸ்து மூலமா என்ன கிருபை செஞ்சிருக்காரு. நான் என்ன பண்றேன்? தேவனுக்கு ஊழியம் செய்ய போறேன் சொல்லிட்டு தேவனுடைய ஊழியத்தை நம்ம செய்யறது, நற்செய்தியை சொல்றது. ஓகே, உலகமெங்கும் போய் சாட்சி அறிவிக்கிறது. அதுதான் நம்மளுடைய வேலையா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே, இந்த கிரியை செய்யும்போது நம்ம என்ன பண்றோம்? ஆவியில நடக்கிறவங்களா இருக்கிறோம் சொல்லி பாக்குறோம். ஓகே, இதுதான் வந்து ரோமர் 8:1 இருந்து வருது சொல்லி பாக்குறோம். படிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மரணமே கிடையாது. ஆக்கினா என்னது? மரணம். ஓகே, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. மாம்சத்தின்படி நடக்கிறதுனா என்னது? நியாயப்பிரமாணத்தின் கிரியைப்படி ஒருத்தரும் நீதிமான் அடைய முடியாது. அவங்க என்ன பண்றாங்களா? மரணத்தை அடையிறாங்களாம். ஓகே, அவங்க நீதி அடைய முடியாது. அப்போ சபையாகிய மக்களுக்கு இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க செய்ய வேண்டியது வந்து பரிசுத்தம் சொல்லிட்டு வெள்ளை ட்ரெஸ் கட்டுறதோ இல்லைன்னா வந்து நீங்க பரிசுத்தமா வாழ்றதோ இது வந்து மேட்டரே கிடையாது. இது கிடையவே கிடையாது. இது தேவன் கிறிஸ்து மேல நீங்க விசுவாசம் வைக்கும் போது நடந்துச்சு. உங்களை நீதிமான் ஆக்கிட்டாரு. அதான் வந்து கலாத்தியர்ல 3ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம் 6ஆம் வசனத்துல யாரு? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டுச்சு. நீ திருப்பி ஏன்பா நீதியின் காரியங்களை நீ செய்யணும்னு நினைக்கிற? தேவன் தான் உன்னை ஆக்கிட்டாரு. நீ செய்ய வேண்டிய விஷயம் என்னதுன்னா கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை போய் அறிவி, கிறிஸ்துவுக்கு சாட்சியாரு, உலகம் பங்கு செய். அப்போஸ்தலர் என்ன செஞ்சாங்க? பவுல் என்ன செஞ்சாரு? போய் சாட்சியா இருந்தாரு. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? போய் சாட்சியா இருந்தாரு. அது செய். அதை மட்டும் செஞ்சா போதும். நீ வந்து விசுவாசத்தை என்ன பண்ண முடியும்? காத்துக்கொள்ள முடியும். அப்போ ஜீவனுக்கேற்ற ஆவிக்கேற்ற வழி எது சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவை பற்றி கொண்டு, ஓகே, கிறிஸ்து மேல விசுவாசம் வச்சு நம்ம மனம் திரும்பி மனப்பூர்வமா நம்ம வந்து தேவனிடத்தில் நம்ம வந்து ஊழியம் பண்றவங்களா இருக்கிறோம். ஓகே, அவரை சாட்சியா அறிவிக்கிறது. அவருக்கென்று நம்ம வந்து நம் ஜீவனை வந்து இந்த பூமிக்குரிய ஜீவனை வந்து விட்டுட்டு அவருக்கென்ற அந்த சுவிசேஷத்துக்காகவும் கிறிஸ்துவுக்காகவும் நம்ம சாட்சியா இருக்கிறது. தேவ திட்டம் சொல்றதுக்காகவும் நம்ம சாட்சியா இருக்கணும். தேவனோட திட்டம் என்ன பூமியில? எப்படி இயேசு கிறிஸ்து மூலமா ரட்சிப்பு வருது பூமியில, மனுக்குள்ள எல்லாமே காப்பாற்றப்படுது. இந்த நற்செய்தி நம்ம சாட்சியா சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படிங்க லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்னது இது நற்செய்தி? எல்லா ஜனங்களுக்குமா? எல்லா உலகத்துல இருக்க எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. கிரேட் ஜாய் ஃபார் ஆல் த பீப்புள். இது வந்து இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. அது வந்து எங்க பிறந்தார்? தாவீதின் வீட்டிலே பிறந்தார், ஊர்ல பிறந்தார். அவர்தான் மெசியா, அவர்தான் ஆண்டவர். ஓகே, அவர்தான் ஆண்டவராகிய மெசியா. ஓகே, தேவனுடைய வலது பஸ்துல இருக்கிற ஆண்டவர் அவர்தான் சொல்லி என்ன பண்ணுங்க, இந்த நற்செய்தியை வந்து உலக மக்கள் எல்லாருக்கிட்டே சொல்லுங்க போயிட்டு. அதுதான் வந்து நற்செய்தியே. இதுக்குதான் வந்து என்ன சொல்றாரு, எருசலேம், யூதேயா, சமரியா உலகமெங்கும் சாட்சியா இருங்கள். கடைசியா போகும்போது கூட சொல்லிட்டு போனது. இந்த வேலையை விட்டுட்டு என்ன வேலை பண்ணிருக்காங்கன்னா, ஆவியில தொடங்கின ஆவியில சபை ஆரம்பிச்சுது அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, ஆனா என்ன ஆயிடுச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேர் சபையா இருக்காங்களே தெரியல. என்னாச்சுன்னா குழப்பம் அடைஞ்சு என்ன ஆச்சுன்னா, மாம்சத்தின் காரியங்கள் தான் ஃபுல்லா முழுக்க முழுக்க பண்ணிட்டு இருக்கவங்களா ஆயிட்டாங்க சொல்லி பாக்குறோம். இந்த சபையின் முக்கியமான அழைப்பை என்ன ஆச்சுன்னா மறைக்கப்பட்டதாச்சு. அப்போ நம்ம எந்த அளவு வந்து நம்ம மனம் திரும்பி மனம் மாறி நம்ம தேவனை வந்து பற்றி கொள்ற மக்களா இருக்கணும். ஓகேவா? சரி, இப்படி இருக்கு. ஆனா சில வசனங்கள் என்ன பண்ணுதுன்னா இதுக்கு ஏறுமாறா இருக்கு. எந்த வசனங்கள் சொல்லி பாத்தீங்கன்னா, இது நீங்களே எனக்கு வந்து விளக்கம் தாங்க. ஓகே, எந்த வசனம்னா 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் ஃபர்ஸ்ட் படிங்க. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. ஓகே, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்வதில்லை. ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கிறேன், கண்டிப்பா பாவம் செய்யாம இருக்காங்களா? எல்லாருமே பாவம் செய்யணும். நம்மளே பாவத்துல தானே இருப்போம். இல்லப்பா, நீங்க ஞானஸ்தானம் எடுத்துடுறீங்க, கிறிஸ்துவ நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு வந்து வயசு கூட பாத்தீங்கன்னா 60 வயசு ஆயிடுது. நீங்க 30 வயசுல நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா, 20 வயசுல தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு வந்து 40 வருஷம் கழிச்சு 60 வயசுல நீங்க கூட நீங்க இருக்கீங்க. அப்ப நீங்க என்கிட்ட பாவம் இல்லை சொல்லி சொல்ல முடியுமா? அப்ப ஏன் இந்த வசனம் இப்படி போட்டிருக்கு? என்ன போட்டிருக்குன்னா, யாரெல்லாம் கிறிஸ்துக்குள் இருக்காங்களோ அவங்க பாவம் செய்வதில்லை, பாவம் செய்வதில்லை. இதோட நீங்க 9வது வசனம் படிங்க, 9th. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்ய மாட்டான், பாவமே செய்ய மாட்டான். டைரக்ட் வர்ஸ், பாவமே செய்ய மாட்டான். அப்ப என்னப்பா இது? இது சொன்ன யோவான் வந்து பாவம் செஞ்சாரா? அப்ப ஏன் இந்த மாதிரி எழுதிருக்காரு? சரி, இதெல்லாம் நிறுத்தினாரா? பாத்தீங்கன்னா 5ஆம் அதிகாரமா எழுதிருக்காரு. 5ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம் படிங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்ய முடியாது. தேவன் அவரை காக்கிறார், பொல்லாங்கன் அவரை தொடான். சாத்தான் வந்து தொட முடியாது. என்ன டைரக்டா இப்படி இருக்கு? ஆனா இதே எழுதினவர் தான் 1 யோவான்ல என்ன எழுதிருக்காரு சொல்லி பாருங்க. 1 யோவான் 8ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. என்னப்பா இது அப்படியே கான்ட்ரடிக்ஷனா இருக்கு? பாவம் செய்ய மாட்டா சொல்லி சொல்றீங்க, இங்க என்னதுன்னா பாவம் இல்ல சொன்னா நம்மளே வஞ்சிக்கிறோம், நம்ம சத்தியம் நமக்கு இருக்கா சொல்லிருங்க. 10ஆம் வசனம் படிங்க. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யர் ஆக்குகிறவர்களா இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அவருடைய வார்த்தை நமக்கு இராது, நம்ம தேவனை பொய்யராக்குறவங்களா இருப்போமா? ஓகே, என்னப்பா இங்க 1ஆம் வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா பாவம் இருக்கு நமக்குள்ள, எல்லாருக்குள்ளயுமே பாவம் இருக்கு சொல்லி சொல்றீங்க. ஓகே, ஆனா 3ஆம் அதிகாரத்துல போனீங்கன்னா பாவமே செய்ய மாட்டா சொல்லி சொல்றீங்க. 5ஆம் அதிகாரத்துல பார்த்தோன்னா பாவமே செய்ய மாட்டா சொல்லி சொல்றீங்க. இன்னும் அப்படியே ஒண்ணுக்கு பின் முரண்பாடா இருக்கு. புரியுதா கொஸ்டின்?
ஒருவேளை அவரு இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்றாருன்னா இயேசு கிறிஸ்து பத்தி எதுக்குப்பா அவரு யோவான்ல எழுதணும்? இயேசு கிறிஸ்து தான் வந்து செஞ்சு முடிச்சு பரலோகமே போயிட்டாரு. போய் தேவனுடைய வலது பக்கத்துல இருக்காரு. நம்முடைய வேலையை கரெக்டா செஞ்சுட்டு இருக்கும்போது பாவம் நம்மளை அணுகாத. அப்படி கிடையாது. அதுக்கான அர்த்தமே வந்து பாத்தீங்கன்னா, நான் இந்த டிரான்ஸ்லேஷன்ல காமிக்கிறேன். ஓகே, டூப்ளிகேட் இருக்கு. அது இந்த டிரான்ஸ்லேட் பண்ணவங்களுடைய மிஸ்டேக். ஓகே, இங்கிலீஷ்ல நான் காமிக்கிறேன், அப்படியே தமிழ்லயே காமிக்கிறேன். ஓகே, உங்களோட தெளிவுக்காக. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 3ஆம் அதிகாரம் போயிடலாம். ஓகே, 3:6. இப்ப இதை படிங்க. ஸ்கிரீன் தெரியுதா? இது ஈஸி டு ரீட். எனவே கிறிஸ்துவில் வாழ்கிற மனிதனும் பாவத்தை செய்வதில்லை. ஒருவன் தொடர்ந்து பாவம் செய்தால் அவன் கிறிஸ்துவை உண்மையாகவே புரிந்து கொண்டதில்லை என்று கிறிஸ்துவை அறிந்து கொண்டதே இல்லை என்றும் பொருட்படும். என்ன போட்டிருக்கீங்க? தொடர்ந்து பாவம் செய்வது. ஓகே, தொடர்கிறதுனா என்னது? பாவத்துல வந்து என்ஜாய் பண்றது. என்ஜாய். ஓகே, பாவத்தை வந்து செய்யும்போது அவங்க என்ன பண்றாங்க? ரொம்ப மகிழ்ந்து செய்யறாங்க. அது விருப்பப்பட்டு செய்யறாங்க. எங்கன்னா நீதிமொழிகள் என்ன போட்டிருக்குன்னா, அவனுடைய கால்கள் என்ன பண்ணுதான்? பாவம் செய்யறதுக்கு வந்து ஓடி போதான். ஓகே, ரத்த சிந்தத்துக்கு ஓடி போதான். ஓகே, தீமை செய்யறதுக்கு ஓடி போதான். அப்ப என்னது? அவன் வந்து அதை விருப்பப்பட்டு செய்யறவனா இருக்கிறான். மனப்பூர்வமா செய்யறவனா இருக்கான். அதே நேரத்துல மனம் திரும்புதல் இல்லாதபடி செய்யறவனா இருக்கிறான். ஓகே, ஒருத்த வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பாவிகள். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரிக்கிறாள். தாவீது வந்து பாவம் செஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சு? நத்தானியேல் சொன்ன உடனே என்ன பண்றாரு? உடனடியா தேவனுடைய ஆலயத்துல போயிட்டு அப்படியே விழுந்துறாரு. என்ன மன்னிச்சிடுங்க சொல்லிட்டு. ஓகே, அதுக்காக மன கசந்து என்ன பண்றாரு? சங்கீதம் 51 வந்து எழுதுறாரு. ஓகே, என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரிக்கிறாள். ஓகே, நான் வந்து பலிகள் செலுத்தலாம், ஆனா உங்களுக்கு விருப்பம் கிடையாது. நொறுங்குண்ட இருதயமும் மனம் திரும்புகிற இருதயம் தான் நீ விரும்புறீ சொல்லி எனக்கு தெரியும். தேவனே என்னை மன்னிங்க, ஈசோப்பினால் என்னை கழுவுங்க சொல்லி என்ன பண்றாரு தாவீது? சங்கீதம் 51 வந்து முழுக்க அழுகுறாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்போ பாவம் இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. ஓகே, அது சின்ன பாவமா இருக்கட்டும், பெரிய பாவமா இருக்கட்டும், ஆனா எல்லாருமே பாவிகள் தான். ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல, நான் இப்ப என்னதுன்னா அந்த பாவத்துல என்ன பண்றது இல்ல, தொடர்றது இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பாவத்துல நான் வந்து இருமாப்பா இருப்பது இல்ல. நான் மனம் திரும்பாம இருக்கல. நான் என்ன பண்றேன்? தேவனே என்னை மன்னிச்சிடுங்க, நான் இப்படிப்பட்ட பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்க சொல்லி நம்ம மனம் திரும்புறத அங்க பாக்குறோம். ஆனால்தான் யோவான் 1ஆம் அதிகாரம் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன படிக்கிறோம்னா 9ஆம் வசனம் படிங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். நம்ம அறிக்கையிடணும். ஓகே, ஒருத்த வந்து பாவத்துல வந்து சந்தோஷப்படுறதோ, இல்லைன்னா வந்து பாவத்துல வந்து மனப்பூர்வமா வந்து செய்யறதோ, இல்லைன்னா வந்து பாவத்தை வந்து அவன் மனம் திரும்புதல் இல்லாமபடி இருக்கிறானோ, அவன் வந்து என்ன பண்றது இல்ல, ஜீவனை அடைவதில்லை. அதான் வந்து நம்ம எபேசியர்ல படிக்கிறோம். கலாத்தியர்ல படிக்கிறோம். என்னதான் மாம்சத்தின் கிரியைகளோ வெளியேறமா இருக்கிறத சொல்லிட்டு நம்ம ஏகப்பட்ட கரைன்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைவதில்லை, வரமாட்டாங்க சொல்லி பாக்குறோம். அப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்? நம்ம தப்பிதங்களுக்காக நம்ம மனம் திரும்புறவங்களா இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவை நம்ம விசுவாசிச்சு நம்ம என்ன பண்றோம்? தேவனிடத்தில் தேவனே நம்ம நீங்க சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் நைட்டு நம்ம என்ன பண்றோம்? தேவன் கிட்ட வந்து மனம் திரும்புறோம். திரும்பி நம்ம மனப்பூர்வமா நம்ம வந்து மனம் திரும்பும் போது தேவன் அதை மன்னிக்க வல்லவரா இருக்கிறார். நம்ம பாவத்துல இருந்து நீக்கி நம்மளை நீதிமனாக்க வல்லவரா இருக்கார் சொல்லி போறோம். அப்ப இங்க சொல்ல வர்றது எல்லாமே பாத்தீங்கன்னா, ஒரு மனம் திரும்புதல் இல்லாத ஒரு ஆளை தான் சொல்றாங்க. மனம் திரும்புதல் இல்லாத ஒரு ஆள் இருந்தானா அவன் கண்டிப்பா தேவனை வந்து தெரியவே தெரியாது, இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கொள்ளவே இல்லை சொல்லி பாக்குறோம். ஓகே, இதே விஷயம் தான் 9ஆம் அதிகாரம் பாருங்க. 9ஆம் வசனம் படிங்க. தேவன் ஒருவனை அவரது பிள்ளையாக மாற்றும் போது அவன் பாவத்தை தொடர்ந்து செய்வதில்லை. ஏன்? தேவன் அவனுக்கு அளித்த புது வாழ்க்கை அவனில் நிலைத்திருக்கிறது. எனவே அம்மனிதன் பாவத்தில் தொடர முடியாது. ஏன்? அவன் தேவனின் பிள்ளையாக மாறி இருக்கிறான். தொடர மாட்டான். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன பண்ணிடுறான்?
அவன் விட்டுறதான்னு சொல்லி பார்க்கிறோம். மனம் திரும்புதல் வந்துருது, தேவனை பற்றி கொள்றான், அவன் முழு மனம் திரும்பினா ஒரு பையனா இருக்கான், ஆளா இருக்கான் சொல்லி பார்க்கிறோம். இதான் இங்கிலீஷ்ல கூட பாத்தீங்கன்னா 3ஆம் வசனம், சாரி 3ஆம் அதிகாரம், ஓகே, ஃபர்ஸ்ட் 6ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, நோ ஒன், இங்க இருந்து பாக்குறேன், நோ ஒன் ஹூ லிவ்ஸ் இன் ஹிம் கீப் ஆன் சின்னிங், பாவத்தில் தொடரான். ஓகே, நோ ஒன் ஹூ கண்டினியூஸ் டு சின், இங்க பாருங்க, கண்டினியூஸ் டு சின், பாவத்தை என்ன பண்ணிருக்கான், கண்டினியூஸா செய்ய மாட்டானா, அவன் என்ன பண்றானா, மனம் திரும்புகிறவனா இருக்கானா, மனம் திரும்பாதவன் தான் என்ன பண்றான், அதில் நிலைத்திருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். பாவத்தில் நிலைத்திருக்கிறான். மனம் திரும்புறானா அவன் என்ன இல்ல, பாவத்தில் நிலைத்து இல்ல. ஒருத்த வந்து 7க்கு 70 தடவை கிட்ட வந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாலும் நீ மன்னிக்கணும். ஒருத்த மன்னிப்பே கேட்கலன்னா அவன் என்ன பண்றான், பாவத்தில் நிலைத்து இருக்கிறான். அதனாலதான் என்ன சொல்றாங்க, அச்சமணிக்கிறதுக்குள்ள, அந்த டே முடியறதுக்குள்ள என்ன பண்ணு, நீ வந்து மனம் திரும்பிடு. அப்ப நீ என்ன இல்ல, பாவத்துல நிலைத்து இல்ல. நீ அடுத்த நாள வச்சிருக்க, அதுக்கு அடுத்த நாள் வச்சிருக்க, 10 வருஷம் வச்சிருக்க, 100 வருஷம் வச்சிருக்கனா, அப்ப நீ என்ன பண்ற, பாவத்தில் நிலைத்து இருக்கிற. நீ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணு, மனம் திரும்பிடு சொல்றதா இங்க சொல்ல வர பாயிண்டே. ஓகே, டு நாட் கண்டினியூ. அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னா 9ஆம் வசனத்துல கூட பாத்தீங்கன்னா, நோ ஒன் இஸ் born of God will continue to sin. கண்டினியூ சொல்ற வார்த்தை தான் இங்க வருது. ஓகேவா, இல்லைன்னா ரிமைன்ஸ் இன் them, God's seed remains in them, they cannot go on sinning. go on sinningனா அதில் நிலைத்திருக்கிறது கிடையாது, அடுத்த நாள் வச்சுக்கிறது கிடையாது, அதுக்கு அடுத்த நாள் வச்சுக்கிறது கிடையாது, அதுக்கு அடுத்த நாள் வச்சுக்கிறது கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க, மனம் திரும்பிடுறாங்க. கிரைஸ்ட் சொன்னபடிக்கு அன்னைக்கே மனம் திரும்பணும். ஓகே, எப்படி பேதுரு வந்து மனம் திரும்பினாரோ, இவர் நான் பார்த்தது கூட கிடையாது இயேசு கிறிஸ்துவ, நான் அவரோட ஆளே கிடையாது சொல்லி அந்த அளவு வந்து துணிகரமா வந்து பொய் சொன்னாரோ, இல்லைன்னா துணிகரமா வந்து இயேசு கிறிஸ்து மறுதளிச்சாரோ, அவர் என்ன பண்றாரு, கோழி கூவும் இது உடனடியா அன்னைக்கே வந்து என்ன பண்றாரு, போய் அழுகுறாரு. உமக்கு விரோதமாவும் தேவனுக்கு விரோதமா நான் என்ன பண்றேன், பாவம் செஞ்சே சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அழுகுறாரு சொல்லி பாக்குறோம். ஓகே, மனம் திரும்புறா சொல்லி பாக்குறோம். அந்த மனம் திரும்புதல் தான் இங்க நம்ம வேண்டும். ஆனா இதே விஷயத்த வந்து யூதாஸ் கரியத் பண்ணல, தப்பிதங்களுக்கு. அவர் போய் என்ன பண்றாரு, மனம் திரும்பாம டைரக்டா போய் தூக்கு மாடி செத்துட்டாரு. ஓகேவா, அவர் அங்க மனப்புறம் மனம் திரும்பினாரா என்னன்னு சொல்லிட்டு அங்க பைபிள் படவே இல்லை சொல்லி பாக்குறோம். ஓகே, ஆனா பேதுரு மனம் திரும்பினதை வந்து போட்டிருக்கு சொல்லி பாக்குறோம். பாத்தீங்கன்னா அங்க மனம் திரும்புதல் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, அவருடைய பாவத்தில் தொடர்றது இல்லை சொல்லி பாக்குறோம். அதே விஷயம் தான் நம்ம இந்த வசனமும் படிச்சிடலாம். 5ஆம் வசனமும் 5ஆம் அதிகாரத்துல இருக்கிறதும் 5:18 படிங்க. பிள்ளையாக மாறிய மனிதன் பாவம் செய்வதை தொடர்வதில்லை என்பதை நாம் அறிவோம். தேவனின் குமாரன் தேவனின் பிள்ளையை பாதுகாக்கிறார், தீயவனால் அம்மனிதனை துன்புறுத்த இயலாது. ஓகே, தேவனுடைய குமாரன் வந்து அவனை வந்து பாதுகாக்கிறார். அதனால தீயவன் வந்து அவனை வந்து இது பண்ண முடியாது, அவனை அதிலேயே கண்டினியூ பண்ண வைக்க முடியாது. ஓகே, அங்க இயேசு கிறிஸ்து மூலமா என்ன பண்றான், அவன் மனம் திரும்புதலுக்குள்ள வந்து அவன் என்ன பண்றான், மனம் திரும்புறான். அவன் வந்து பாவத்தில் தொடராதபடிக்கு அவன் இருக்கிறான் சொல்லி பாக்குறோம். அதனால்தான் நம்ம வந்து 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல பாக்குற படினது, ஒரு பாவம் இல்லை என்போமானால் நம்மளே வஞ்சிக்கிறவங்களா இருக்கணும், சத்தியம் நம்மில் இல்லை சொல்லி பாக்குறோம். ஓகே, நம்ம எல்லாருமே பாவிகள் தான். நம்மளுக்கு ஒரு ரட்சகர் தேவை. இதுதான் பவுலும் பாத்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்தை சொல்றாரு, எனக்கு ஒரு ரட்சகர் தேவை, நான் செய்யறது எனக்கே தெரியல, நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் செஞ்சிடறேன் சொல்லிதான் நம்ம ஏற்கனவே படிச்சோம் 14ஆம் அதிகாரத்துல இருந்து 7-14 இருந்து. ஓகே, வாட் ஐ டு நாட் நோ. ஓகே, நான் செய்யாததே செஞ்சிடறேன், நிர்பந்தமான மனிதன் நான், இந்த பாவ சரீரத்துல இருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவாங்க சொல்லி பவுல் கேட்கும்போது என்ன இயேசு கிறிஸ்துவ நான் ஸ்தோத்திரிக்கிறேன் சொல்லி சொல்றாரு. ஓகேவா, அப்போ இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம மனம் திரும்பினா போதும், நம்ம தேவன் நம்மள என்ன பண்றாரு, எல்லா பாவங்களையும் சுத்திகரிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அதான் நம்ம இங்க என்ன பாக்குறோம், he will take care of all things if we confess our sins with a pure heart, with a honest heart, with மனப்பூர்வமா, ஓல் ஹார்ட், மனப்பூர்வமா நம்ம வந்து மனம் திரும்புது. ஓகே, அவர் நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் வல்லவரா இருக்கா சொல்லி போறோம். எல்லா அநீதிகளும் என்ன பண்றதா நீக்கி நம்மளை நீதிமனம் ஆக்குறதுக்கு, கிறிஸ்துவின் ரத்தத்தினால ஆக்குறதுக்கு தேவன் வல்லவரா இருக்கா சொல்லி போறோம். ஓகே, இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட். அப்போ நம்ம 8ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது இங்க ஆவின்படி நடக்கிற மக்கள் யாரு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பாவத்து காரியங்களா நம்ம மனம் திரும்பி வந்துட்டு பிறகு நம்ம விசுவாச கிரியைகளை செய்யறது தான் ஆவியின் கிரியைகளா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். விசுவாச கிரியையாகிய சத்தியத்தை அறிவிக்கிறது, சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. ஓகே, தேவன் நம்மளை அழைத்த அழைப்புக்கு நம்ம
என்ன அழைச்சிருக்காரோ அதுக்கு அந்த வேலையை செய்யறது. எதுக்காக நீங்க கடையை வச்சிருக்கீங்களோ, எதுக்காக கம்பெனி உருவாக்குறீங்களோ, எதுக்காக அந்த கேக் கடையை நீங்க உருவாக்குறீங்களோ, அந்த கேக் கடை என்னது வியாபாரம் செஞ்சு ஆளுங்க வந்து கேக்க வாங்கிட்டு போறதுக்காக. ஓகே, அது மூலமா வியாபாரம் ஆகணும், பிசினஸ். அதுக்காக உருவாக்குனதுன்னா அதுதான் வேலையே. அதை விட்டு நான் பிரச்சனையை பார்த்துட்டு இருந்தேன்னா அப்ப நான் கடையை வச்சிருக்க தேவையில்லை. ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து என்னது, என்னை எதுக்காக கிரைஸ்ட் தேவன் தெரிந்து கொண்டாரோ அந்த வேலை செய்யறதா என்னோட வேலை தவிர நான் வந்து பாவத்தை போக்குற கிரியைகளை செய்யறது என்னோட வேலை கிடையாது சொல்லி பாக்குறோம். இது இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போதே எனக்கு கிடைச்சிச்சு. நான் எதுக்கு திருப்பி ட்ரை பண்ணும், வேஸ்ட் பண்ணும் டைமை. அதனால்தான் நீங்க வந்து ஆவியில தொடங்குன நீங்க மாம்சல முடிக்க பாக்குறீங்களே சொல்லிட்டு கலாத்தியரை பத்தி திட்டுறாரு, முட்டாள்களே அப்படி சொல்லிட்டு. ஓகே, நீங்க அப்படா இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டதெல்லாம் வேஸ்டா, வீணா போயிடுச்சா, வீணா போயிடுச்சே அப்படி சொல்றாரு சொல்லி பாக்குறோம். ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க, விருத்த சேதம் கூட பண்ணிட்டாங்க, போயிட்டு நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லி பாக்குறோம். ஏன்னா இந்த அளவு வந்து அவங்களுக்கு வந்து அந்த சுவிசேஷத்தின் தெளிவே இல்லாததுனாலதான் என்ன பண்றாங்க, மக்கள் இவ்வளவு குழப்பத்துல இருக்காங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவன் தெளிவு கொடுத்திருக்காரு. இப்ப நம்ம என்ன செய்யணும் சொல்லி பாத்தீங்கன்னா நற்செய்தி சொல்லணும். இதுதான் வந்து நம்ம ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர்ல மார்க் 8ஆம் அதிகாரம் 35 ஏற்கனவே படிச்சதுதான் இது. படிங்க. மார்க் 8:35. என் நிமித்தமாகவும் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். பாத்தீங்கன்னா நம்மளோட வேலை என்னது, சுவிசேஷத்துக்காகவும் இயேசு கிறிஸ்துக்காகவும் நம்ம வந்து வாழ்றதுதான் நம்மளோட வேலையே. ஓகே, அது நம்ம எல்லா மக்களுக்கும் சொல்லுவோம். பவுல் என்ன பண்ணாராம், எல்லாருக்கும் போய் சொன்னாராம். படிங்க 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். இது எனக்கு புரியல, நீங்களே விளக்குங்க, என்ன சொல்ல வர்றாரு? ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு அனுப்பல, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். இப்ப ஞானஸ்தானம் கொடுத்தா என்ன ஆயிடுவாங்க? அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ரட்சிக்கப்பட்டு என்ன ஆயிடுவாங்க, சபையில வந்துருவாங்க. ஓகேவா? இப்போ சபையில ஆட்கள் சேரணும் சொல்றதுக்காக நம்ம ஞானஸ்தானம் கொடுக்குறோமா? அந்த நோக்கத்தோட பண்ணோம்னா அது தப்பு. சுவிசேஷத்தை அறிவிக்கிறது சபையில ஆட்கள் சேர்க்கறதுக்காக நம்ம பண்ணோம்னா அது மிகப்பெரிய தப்பு. பவுல் அதான் சொல்றாரு, ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்காக கிறிஸ்துவை அனுப்பலப்பா, நான் இந்த நற்செய்தி என்ன பண்ண உலகம் எங்கும் போய் சாட்சியா அறிவிக்கிறேன், சாட்சியா அறிவிக்கிறது. ஓகே, நம்ம என்ன பண்றோமா, தேவனுடைய நற்செய்தியை சொல்லணும், அதான் நம்ம வேலை. பிரீச் த காஸ்பல், பட் டு பிரீச் த காஸ்பல். ஓகே, அதுவும் பாத்தீங்கன்னா சாதுரிய ஞானம் இல்லாதபடி நான் என்ன பண்றேன், கிறிஸ்துவின் சுவிசேஷம் வீணா போகாதபடிக்கு நான் என்ன பண்றேன், நான் இருக்கிற உள்ளத வரைக்கும் நான் சொல்லிடுறேன். அதனால வந்து எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, யார் எடுத்தாலும் சரி பரவாயில்ல. ஓகே, கிறிஸ்துவ வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட 3.5 வருஷம் உபதேசம் பண்ணதுலேயே வந்து பாத்தீங்கன்னா 120 பேர் தான் வந்தாங்களே, 3.5 வருஷம், அதுவும் கிறிஸ்துவுக்கே சொல்லி பாக்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேலை என்னதுன்னா சுவிசேஷம் அறிவிக்கிறது தான். சபையில சேர்க்கறதும் சேர்க்காம இருக்கிறதும் யாரோட அது தெரிந்து கொள்ளுதல்? யார் தெரிந்து கொள்ளுதல்? யார் தெரிந்து கொண்டா வருவாங்க சபையில? இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்றது கிடையாதுப்பா, பிதா ஒருத்தனை தெரிந்து கொண்டாதான் இயேசு கிறிஸ்துவே வர முடியும். ஓகே, பிதா, அதான் எந்த வசனம்? யோவான் 6:44. 6:44 படிங்க. John 6:44. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழந்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாள் நான் அவனை எழுப்புவேன். பாத்தீங்களா, பாயிண்ட் என்னதுன்னா தேவன் தான் என்ன பண்றாராம், ஒரு ஆளை இழுத்து கொள்றாராம். இவன் எனக்கு வேணும், இவனுக்கு வேணும் சொல்லிட்டு முன்குறித்தார். யாரெல்லாம் முன்குறித்தவங்களோ அவங்களை வந்து என்ன பண்றாரு, தேவன் இழுத்து கொள்றாரு. நான் என்ன பண்ண போறேன், சுவிசேஷத்தை எல்லாருக்கிட்டையும் அறிவிக்க போறேன், உலக மக்கள் எல்லாருக்குமே சாட்சி அறிவிக்க போறேன்.
ஓகே, அதுதான் எனக்கு வந்து தேவன் வந்து அனுப்பிச்சார். ஓகே, ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு இல்ல, சபையில சேர்க்கறது கிடையாது. சபையில வர்றது வந்து யாரோட வேலை இருக்கு? தேவன் முன்குறித்த மக்கள் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. அது தேவனுடைய வேலை. அவங்க ஞானஸ்தானம் வரைக்கும் கொண்டு வர்றது தேவனுடைய வேலை. என்னோட வேலை என்னது? எதுக்காக கலைச்சாரு? நான் தேவனை பத்தியும் கிறிஸ்துவ பத்தியும் சாட்சியா அறிவிக்கிறது தான். ஓகே, சுவிசேஷம் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்றதுதான். கிறிஸ்து எதுக்காக வந்தார்? அது மூலம் மரணம் நீங்க போகுது, தேவன் ராஜ்யம் வரப்போகுது. இதான் இயேசு கிறிஸ்துவ பிரசங்கிச்சார் பாருங்க. வேணா பாருங்க, நம்ம லூக்கா படிச்சோம்னு நினைக்கிறேன். லூக்கா 4:43 படிச்சோம்ல. அவரே அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். படிச்சோம். படிச்சோம். ஓகே, நற்செய்தி. இந்த இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நற்செய்தி, குட் நியூஸ். proclaim the good news of the kingdom of God. தேவன் ராஜ்யம் ஒண்ணு வரப்போகுது, அந்த ராஜ்யம் வருவதாக, சுத்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக சொல்ற அந்த ராஜ்யம் என்ன பண்ணுதான்? பூமியில வரப்போகுது. இந்த நற்செய்தி என்ன பண்ற? உலக மக்கள் எல்லாருக்கும் நான் அதை அறிவிக்க போறேன். ஓகே, இதை வந்து இயேசு கிறிஸ்து அந்த இஸ்ரேல சொன்னார். இஸ்ரேல் காணாமல் போன வீட்டாங்க, இஸ்ரேல் மக்கள் மட்டும் வந்தா சொல்றாரு. ஆனா கடைசியில என்ன சொல்றாரு? உலகம் எங்க போய் சொல்லுங்க. அப்ப இதுதான் நம்மளுடைய அழைப்பே, இதுதான் நம்ம வேலையே. இதுதான் வந்து இயேசு கிறிஸ்து மார்க் 8:35 சொன்னதே. அது பாத்தீங்கன்னா சுவிசேஷத்தை என்ன நிமித்தமாவும் என்னை பத்தியும் சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க, சாட்சியா அறிவிங்க. தேவ திட்டம் என்னது? ராஜ்யம் மறந்து சொல்லி பகிரங்கமா சொல்லுங்க எல்லார்கிட்டையும் சொல்லி சொல்றாரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து கிங்டம் ஆஃப் காட் இஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லி அட்வான்சிங் சொல்லி போட்டிருக்கோம். நீங்கன்னா மத்தேயு 11:12 படிங்க. மத்தேயு 11:12. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்பட்டு வருகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். யோவான் ஸ்நானகர் தொடங்கி இப்போ வரைக்கும் சொல்லும்போது ஆரம்பம் எது? யோவான் ஸ்நானகராம். யோவான் ஸ்நானகர் எப்ப சொன்னாரு தேவன் ராஜ்யத்தை பத்தி சொல்லி பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் மத்தேயு 3 2ஆம் வசனம் 1-2. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். யார் சொன்னார்? யோவான் ஸ்நானகர். ஓகே, அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து இருக்கிற வரைக்கும் சொல்லி பாக்குறோம். அது அப்ப மட்டும் முடியல, அதுக்கப்புறமா என்ன இருக்கு? இப்ப நம்ம வரைக்கும் சொல்றோம், தேவன் ராஜ் சமயமா இருக்கு, மனம் திரும்புங்கள். தேவன் ராஜ் சமயமா இருக்கு, மனம் திரும்புங்கள். எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்து இவர் தான் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கோங்க சொல்லி நம்ம என்ன பண்றோம்? சாட்சியா அறிவிக்கிறோம். இதான் நம்மளுடைய வேலையே. இந்த பட்டத்து மட்டும் கிடையாது, எல்லா பட்டத்துக்கும் இயேசு கிறிஸ்து விசேஷம் சொன்னாராம். அதே போலதான் நம்மளும் செய்ய வேண்டியதா இதான் வேலை. இப்ப பேக் டு நம்ம ரோமன்ஸ் 8 வந்தோம்னா, அப்ப ரோமன்ஸ்ல நம்ம பாக்குறது என்னதுன்னா, ஆவியின் கிரியைகள்னாலே என்னதுன்னா இந்த சுவிசேஷத்துக்கு சாட்சியா நம்ம வந்து வாழ்றது, விசுவாசத்தை காத்துக்கொள்றது, அது மூலமா விசுவாசத்தை காத்துக்கொள்றது. இதுதான் வந்து பவுல் செஞ்சாரு. இதுதான் பவுல் வந்து தீமோத்தி கிட்ட கடைசியா சொல்லிட்டு போன வார்த்தையா அதுதான். ஃபர்ஸ்ட் இதை படிச்சிருங்க. ரோமர் 8:3 அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமா இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனை செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி அது செய்ய தேவையில்லை. நம்ம அடுத்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ஆள் வந்து பாவத்தை போக்கணும் சொல்லிட்டு அதே பத்தி யோசிச்சுட்டு இருந்தானா, அவன் சன்னியாசியா போறான், இல்லைன்னா வந்து அவன் வந்து மெடிடேஷன் பண்றான், இல்லைன்னா வந்து அவன் வந்து என்ன பண்றான், ஏதாவது மதத்துல, எல்லா மதத்துலயும் பாத்தீங்கன்னா அதான் இருக்கு. ஏதாவது வகையில வந்து நம்ம பியூரிஃபை ஆகுறது, சுத்திகரிக்கப்படுறது. சில பேர் வாயை கூட முடிக்கிறாங்க. சில பேர் கீழே இருக்கிற அந்த கிரவுண்ட்ல இருந்து வர ஜெயினிசம்ல, பூமியில இருந்து வர வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் சாப்பிடறதே கிடையாது. ஓகே, கேரட்டு, பீட்ரூட் இதெல்லாம் சாப்பிடறதே கிடையாது. ஏன்னா அது வந்து மாம்சத்துல கீழே இருக்கிறதுனால மாம்சத்தின் காரியங்கள் நமக்குள்ள வந்துரும் சொல்லி சொல்றாங்க. என்னது, இறைச்சி கூட சாப்பிடுறது கிடையாது. எல்லாமே அவங்க சாப்பிடுறது பாத்தீங்கன்னா மேலந்து வர கடிகள் தான். ஓகே, தக்காளி அந்த மாதிரி மேலந்து வர கடிகள் மட்டும் தான் சாப்பிடுறாங்க. சோ அந்த அளவுக்கு என்ன பண்றாங்கன்னா, புத்திசத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அனிமலை கொல்றது கூட பாவம்.
சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, சுத்திகரிக்கிறதுக்காக பண்றாங்க சொல்லி பாக்குறோம். இதெல்லாமே வந்து அப்ரோஜனம். நீங்க எல்லாமே என்ன பண்றாரு, இதுக்கு முந்தின வருஷம் தான் 3 நாள்ல படிச்சோம்ல, படிச்சபடி இயேசு கிறிஸ்து இதை வந்து என்ன பண்றாரு, நீக்கிட்டாரு, எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாரு, முடிச்சு நீதியை கொடுத்துட்டாரு. நம்ம இயேசு கிறிஸ்து விசுவாசாலே போதும் நம்ம நீதி கிடைச்சிருக்கு. நியாயப்பிரமாணத்தின் மூலமா வரும் நீதி என்னது, ஜீவன். ஜீவனை வந்து இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார். அவர் நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிட்டாரு. நம்ம இயேசு கிறிஸ்துவ விசுவாசாலே போதும் நம்ம நீதி பெற்றுறோம். இப்ப நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னது, இந்த மாம்சத்தின் பாவத்தை போக்கும் கிரியைகளை செய்யாதபடிக்கு, அதுக்கான வேலை செய்யாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணுமா, தேவனுடைய நற்கிரிகளை செய்யற மக்களா இருக்கணுமா. அதான் ஆவின்படி நடக்கிறது சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்ப மாம்சத்தின்படி நடக்கிறதுனா என்னதுன்னா, இந்த பூமிக்குரிய மக்கள் தான் வந்து என்ன பண்றாங்க, இந்த மாம்ச பாவத்தை கொடுக்கும் கிரியைகளை எல்லாருமே எல்லா மதத்திலுமே செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகேவா, ஜெயினிசம், புத்திசம், ஹிந்துவிசம், முஸ்லிம், எல்லா காரங்களும், இஸ்லாமிசம் எல்லாமே சொல்லி பாக்குறோம். ஆனா இங்க சபை கிறிஸ்தவர்கள் கூட அதான் செஞ்சுட்டு இருக்காங்க, மாம்ச கிரியைகள் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே, பாவத்தை போக்கும் கிரியைகள், சுத்தமா வெள்ளை ட்ரெஸ் போறது, அந்த மாதிரி பாக்குறோம். ஆனா என்னதுன்னா, சுவிசேஷம் அறிவிக்கிறது, சுவிசேஷத்துக்காக சாட்சியா இருக்கிறது, அதுதான் இம்பார்ட்டன்டான விஷயமே சொல்லி பாக்குறோம். அதுதான் வந்து நம்ம ஜீவனை பெற்றுக்கொள்ளும் கிரியையா இருக்கு சொல்லி பாக்குறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆவிக்குரிய கிரியைகளா இருக்கு. 6 அப்படியே போய் 6-7 படிங்க இப்போ. 6-7-8. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்திற்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களிடத்தில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவராயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களா இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் ஒரே நிமிஷம் என்னாச்சுன்னா, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளுக்கு அவன் வந்து கீழ்ப்படிய முடியாது சொல்லி பாக்குறோம். அப்ப என்னவா இருக்கு, மாம்சத்தின் படி நடக்கிறவங்க நியாயப்பிரமாணத்தின் படி அவங்க வந்து கீழ்ப்படி நடச்சாலும் கீழ்ப்பட முடியாது. அவங்க மரணத்துலதான் இருக்காங்க எல்லாருமே. ஓகே, மாம்சத்தின் படி யாருமே தேவனை பிரியப்படுத்த முடியாது. அப்போ ஒரே ஒரு விஷயம் என்னது, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு மனப்பூர்வமா நம்ம வந்து தப்பு செய்யும்போது, நம்ம மனம் திரும்பும் போது தேவன் என்ன பண்றாரு, நம்மள மன்னிக்கிறவரா இருக்காரு. நம்ம செய்ய வேண்டிய கிரியை என்னது, இந்த விசுவாச கிரியை செஞ்சா போதும். ஓகே, ஆவிக்குரிய கிரியைகள் அதுதான் வந்து என்ன பண்றதுன்னா, நம்மள வந்து ஜீவனுக்கு ஏற்ற வழியில கொண்டு போது சொல்லி பாக்குறோம். இப்போ 9 படிங்க, 9, 10, 11. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். கண்டிப்பாக. அடுத்த வசனம், அடுத்த 12-13. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடலாணிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தில் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இதுக்கு அர்த்தம் என்னது? 13ஆம் வசனத்துக்கு அர்த்தம் என்னது? மாம்சத்தின்படி அந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்றணும்னு வாழ்ந்துனே இருந்தீங்கன்னா அது வந்து மரணத்துலதான் கொண்டு போய் முடியும். ஓகே, கரெக்ட். ஆவியின்படி ஆவியின்படி நம்ம தேவனுடைய அந்த ஊழியத்தை செய்யும் போதும் அந்த செய்கைகளை நம்ம வந்து அழிக்கிறோம். தொடர்ந்து பாவத்திலே இருக்க முடியாது ஒரு மனுஷனால. அதனால நம்ம பிழைத்திருப்போம். ஆமா, நம்ம மனம் திரும்பி நம்ம தேவனுக்கிட்ட சேர்ற மக்களா இருக்கிறோம். ஓகேவா, பாவம் இருந்தாலும் நம்ம சரீரத்துல பாவம் இருந்தாலும் இந்த மண்பாண்டத்துல வந்து பொக்கிஷம் இருக்கு, உள்ள தேவனுடைய சத்தியம் இருக்கு, வார்த்தையே இருக்கு, நீதிமான ஆக்கிட்டாரு. ஆனாலும் நம்ம கிட்ட பாவம் இருந்தாலும் இந்த மண்பாண்டத்துல நம்ம மனம் திரும்பும் போது என்ன பண்றாரு, முற்றிலும் மன்னிக்கிறார் சொல்லி பாக்குறோம். அதுல நம்ம என்ன, அந்த மரணத்தில் நம்ம வந்து என்ன பண்றோம், அந்த சரீரத்தின் கிரியைகளை அழிக்கிறோம் சொல்லி பாக்குறோம் ஒரு விஷயம். அதே நேரத்துல நம்ம ஆவிக்குரிய கிரியைகள் செய்வது நம்ம மாம்சத்துக்கு கிரியைகளுக்கு நம்ம என்ன பண்றது இல்லை, இடம் கொடுக்கறது இல்லை சொல்லி பாக்குறோம். ஓகே, நம்ம பிழைக்கிறவங்க மக்களா இருக்க சொல்லி பாக்குறோம். ஆவிக்குரிய கிரியைகளுக்கு நற்செய்தியை நம்ம சொல்லும் இது. சோ இதுதான் வந்து இவங்க தான் தேவனுடைய பிள்ளைகளா இருக்காங்க சொல்லி பாக்குறோம். இவங்க தான் வந்து விசுவாசத்தை காத்துக்கொள்றாங்க. இப்போ வந்து 2 வருஷம் மட்டும் படிச்சுட்டு நம்ம முடிச்சிடலாம். ஒரே ஒரு வசனம், ஃபர்ஸ்ட் வசனம் என்னதுன்னா, தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5-8. பவுல் எழுதின கடைசி லெட்டர்ல
தீமோத்தேயுக்கு எழுதின ஒரே ஒரு விஷயம் அவருக்கு கடைசி எழுதுறது. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனா இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஓகே, சோ இது 6 to 8 வரைக்கும் பாத்தீங்கன்னா பவுல் நான் டைம் ஆயிடுச்சு, நான் மறிக்க போறேன் இன்னும் கொஞ்சம் நாள்ல, ஆனா நல்ல போராட்டத்தை நான் போராடினப்பா, விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு, அது இயேசு கிறிஸ்து எனக்கு தருவார் சொல்லி பாக்குறோம். இங்க கர்த்தர் சொல்ற வார்த்தை ஆண்டவர் சொல்லி பாக்குறோம். அங்க யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை குரியோஸ் சொல்லி பாக்குறோம். இயேசு கிறிஸ்துவோடைய வருகை பத்தி பேசிட்டு இருக்காங்க இங்க. ஓகேவா? இங்க புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா கர்த்தர் வர இடத்துல நீங்க உன்னிப்பா நீங்க பார்க்க வேண்டியது என்னதுன்னா அது குரியோஸ் சாருக்கு சொல்லி பாக்குறோம். ஒரே நிமிஷம். ஓகே, சரி. ஆனா இங்க நம்ம முக்கியமான பாயிண்ட் எதுக்கு பார்க்க வந்தோம்னா, தீமோத்தேயு சொல்றவர் பவுலுடைய மகன் மாதிரி. ஓகே, அவர் ஒரு லைத்ரா பட்டணத்துல பாத்தீங்கன்னா லைத்ரா சொல்ற பட்டணத்துல அவர் வாழ்ந்து வந்தாரு. அவங்க அந்த பையன் ரொம்ப குட்டி பையன். அவங்க அம்மா சின்ன வயசுல என்ன பண்ணுவாருன்னா பவுலுடைய மினிஸ்ட்ரியில அனுப்பிச்சுருவாரு ரெண்டாம் பயணத்துல. ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, உன் இளமையை குறித்து யாரும் அசட்ட பண்ணாதபடி பார்த்துக்கொள் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தீமோத்தேயுக்கு தான் சொல்றாரு. ஓகே, இந்த தீமோத்தேயு கிட்ட தான் பேசுவார் சொல்லி பாக்குறோம். இவர் எபேசு பட்டணத்துல விட்டு வந்துட்டாரு. இப்ப எபேசு பட்டணம் மக்களுக்கு இவர் என்ன பண்றாரு, அங்க மூப்பரா இருக்காரு. அங்க இருக்க மக்களுக்கு சின்ன பையனா இருந்தாலும் அங்க பெரியவங்க நிறைய பெரிய ஆளுங்களா இருக்காங்க, ஆனாலும் இவர் என்ன பண்றாரு, மூப்பரா இருக்காரு. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, பவுல் நீ நல்லா வாழு, சந்தோஷமா இரு சொல்லல. என்ன சொல்றன்னா, தீங்கு அனுபவி. திரும்பி படிங்க அந்த வசனத்தை 5. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனா இரு, தீங்கு அனுபவி. வெயிட். மன தெளிவுள்ளவனா இரு. அதே தெளிவுதான் நம்ம இங்க இருக்கணும். எல்லாவற்றிலும் தெளிவான சிந்தையோடு நம்ம சத்தியத்தை தெரிஞ்சு கொண்டு நம்ம சரியான விஷயத்த நம்ம செய்யறவங்களா இருக்கணும். சரியா, எது சரி எது கரெக்ட் அதை நம்ம செய்யறவங்களா இருக்கணும். தெளிவுள்ளவனா இரு. தீங்கு அனுபவி. ஏன்னா அவரோருக்கு ஒரு பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம், அதான வசனம் போட்டிருக்கு. அப்ப கிறிஸ்துவுக்கு பாடு இருந்ததுன்னா, பச்சை மரத்துக்கே இருந்ததுன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? சரி, இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிருக்காரு, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடீர்னு கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, இதெல்லாம் சொல்லிட்டு தானே போனார் இயேசு கிறிஸ்து. ஓகே, என்னை பின்பற்றி வரணும்னா என்ன பண்ணும்? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றுகிறவன். சிலுவைனா என்னது? பாடுகள். ஓகே, அப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் பாடுபட்டேன், ஓகே, நான் பயங்கரமான வேதனைப்பட்டேன், அதே போல நீ என்ன பண்ணு, வேதனை அடைய சொல்றாரு. என்டியூர் ஹார்ட்ஷிப், அதை பத்தி நீ கவலைப்படாத. ஓகே, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. சுவிசேஷன வேலையை செய்யனா என்னது? காஸ்பலை போய் அறிவி. அப்புறம் உன் ஊழியத்தை நிறைவேற்ற சொல்லும்போது என்னது? சபை மக்களுக்கு பக்தி விருத்திக்கான காரியங்கள் 2 காரியம் நம்ம பார்த்தோம்ல. சபையின் பக்தி விருத்தி, சுவிசேஷம், இன்னொன்னு சபையின் பக்தி விருத்தி. சுவிசேஷம், சபையின் பக்தி விருத்தி, இது 2த்தையும் என்ன பண்ணும்? நம்ம செய்யணும். இதுதான் கடைசி ஃபைனல் ஸ்டேட்மெண்டா என்ன பண்றாரு பவுல் தன்னுடைய மகன் ஆக கருதப்படுற தீமோத்தேயுக்கு சொல்ற அட்வைஸ். தெளிந்த புத்தியோடு நீ என்ன பண்ணு, வேலை செய், சுவிசேஷத்தை நீ சுவிசேஷம் செய்ய. அது மட்டும் இல்லாதபடிக்கு பக்தி விருத்திக்கான, சபையின் பக்தி விருத்திக்கான ஊழியங்களை நீ நிறைவேற்று. அது மூலமா பாடுகள் கண்டிப்பா வரும், பாடு அனுபவி சொல்லி சொல்றாரு. சோ இந்த பாடத்துல நம்ம பாக்குறது என்னதுன்னா, நம்ம ஓட்டம் இப்படிதான் இருக்க போகுது கடைசி வரைக்கும். என்னதுன்னா, நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களாவும், அதை எந்தவித பவுல் சொன்ன மாதிரி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளணும் சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. அது நம்ம நோக்கம் கிடையாது, அது தேவன் பண்ணுவார். அது அவங்க தான் கண்டிப்பா வரணும்னா. ஏன்னா பிதா எழுத்துக்கொள்ளாட்டும் அவங்க வரமாட்டாங்க. நம்மளோட முயற்சினால ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அது தப்பா தான் இருக்கும். அது என்னது, கண்ணிகையா இருக்கும். ஓகே, கண்ணினா என்னது? ஒரு வெடிகுண்டு மாதிரி, எப்ப வேணா வெடிக்கலாம். ஓகேவா? தேவன் இழுத்துக்கொள்றவங்க தான் சரியான மக்களா இருப்பாங்க. ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா அது அவர்கிட்ட விட்டுறணும். அதான் நம்ம 1 கொரிந்தியர் 1:17 ஞானஸ்தானம் கொடுக்க என்ன அனுப்பவில்லை, சுவிசேஷம் அறிவிக்கவே என்ன அனுப்பிச்சார். அந்த வேலையை செய்யணும்.
சபையில சேர்த்துக் கொள்ளப்படுறது தேவனுடைய விருப்பம். அவங்க யாரெல்லாம் ஞானஸ்தானம் பெற்று தெளிவு அடைஞ்சு இந்த சத்தியத்தை சரியா புரிஞ்சு கொண்டு தெளிந்த புத்தியோடு அவங்க ஞானஸ்தானம் எடுக்கிறாங்களோ அவங்க சபையில சேர்க்கப்படுறாங்க. அந்த மக்கள் என்ன பண்ணப்படுறாங்க, இந்த சுவிசேஷனோட வேலை செய்யறவங்களா இருக்கணும். அதே நேரத்துல அவங்க வந்து பக்தி விருத்திக்கான வேலையும் செய்யணும் சொல்லி பார்க்கிறோம். கடைசி வரைக்கும் அது கடைசி வரைக்கும் செஞ்சாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஜீவனை அடையிற மக்களா ஆகுறாங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இதான் இதோட முடிக்கிறேன் நானு. ஸோ இன்னைக்கான பாடத்தை நம்ம நாளைக்கு வந்து ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு தகுதியற்ற காரியங்கள் சொல்லி ஒன்று இருக்கு, அதை பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். நாளைக்கு இல்ல, Thursday. இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா, கேள்விகள் இருக்கா? தெளிவா புரிஞ்சுச்சா பார்த்ததுல? புரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஒரு வசனம் இருக்கு, நற்கிரியைகளை செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட்டோன்னு. கரெக்ட், சூப்பரான வசனம். எங்க இருக்கு? எபேசியர் 2:10. நம்ம அடிக்கடி எடுக்கிற வசனம் தான் இது. படிங்க. நற்கிரியை செய்கிறதற்காக நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். இந்த நற்கிரிகள் நாம் நடக்கும்படிக்கு தேவன் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நம்மள முன்னதாக தெரிந்து கொண்டதே என்னது, இந்த கிரியை செய்யறதுக்காக தான். நம்ம மேல போய் தேவனோட கூட இருந்து கிறிஸ்துவோட கூட இருந்து நம்ம எப்பயுமே இருக்க போறோமா? ஓகே, அங்க இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், எல்லா நற்கிரிகளும் செய்ய போறோம். அதுவும் மட்டும் இல்லாதபடிக்கு இந்த பூமியில இப்ப கூட நம்ம என்ன பண்றோமா, நம்ம நல்லது செஞ்சுட்டு இருக்கோமா, நல்ல நற்கிரியை செஞ்சுட்டு இருக்கோமா. இதை கூட பேதுரு சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு 3:16. கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள். தீமை செய்து பாடு அனுபவித்தலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும். இல்ல இந்த வசனம் கிடையாது. நன்மை செய்யறதுன்னா என்னதுன்னா தேவனுக்கு என்று சாட்சியா வாழ்றது சொல்லி பார்க்கிறோம். என்னதுன்னா சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்துவார்கள். இந்த கம்மிங் God. They curse you now for the good works, but in the coming ஒன்னு பேதுரு 2:12 பேதுரு தான் இருக்கு. அதான் 1 பேதுரு 2:12. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்களை உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இதுக்கான எக்ஸ்பிளேஷன் என்னது நீங்களே சொல்லுங்க. என்ன பண்றாங்களா, நற்கிரியைகளுக்காக நம்மள வந்து அக்யூஸ் பண்றாங்களா, நம்ம வந்து தப்பான ஆட்கள் சொல்லிட்டு. திருப்பி ஒரு அடி படிங்க அந்த வசனத்தை. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்களை உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு நீங்கள் அவருக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பாத்தீங்கன்னா they may see your good deeds and glorify the God the day he visits. என்னதுன்னா live a good life among the pagans that
தே அக்யூஸ் யூ. என்ன அர்த்தம்? அவங்க வந்து நீங்க நல்லது செய்யறத வச்சு அவங்க அக்யூஸ் பண்றாங்களாம். யாராவது வந்து ஒருத்தங்க கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து காசு கொடுத்தாங்க, ஏழைகளுக்கு வந்து காசு கொடுக்கறதுனாலயோ இல்ல சாப்பாடு போறதுனாலயோ அவங்க நல்லபடியா பாத்துக்கிறதுனாலயோ யாராவது வந்து நம்மள அக்யூஸ் பண்ணுவாங்களா, திட்டுவாங்களா? ஓகே, இவர் என்னப்பா தாராள வல்லரா இருக்காரு, இவர் என்னப்பா இவ்வளவு ஹெல்ப் பண்றாரு சொல்லி பாராட்டதான் செய்வாங்க. ஆனா இங்க என்ன பண்ணா அக்யூஸ் பண்றாங்களாம். அப்ப இப்ப இங்க நல்லது சொல்றது என்ன அர்த்தம் இங்க அப்பனா? தேவனுடைய சுவிசேஷம், குட் நியூஸ். ஓகே, நல்ல செய்தி அது சொல்றது. ஓகே, நீங்க ஒருத்தங்க வந்து பசியில இருக்காங்க, அவங்க கிட்ட போய் நீங்க குட் நியூஸ் சொல்ல முடியுமா? பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது. நீங்க அவங்களுக்கு வந்து பசிக்கு ஆட்டுறதுக்கு சப்போஸ் ஃபர்ஸ்ட் சாப்பாடு வாங்கிட்டாங்க. ஒருத்தங்க குளிர்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு குளிர் ஆட்டுறதுக்கு அவங்களுக்கு போர்வை வாங்கி கொடுங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, நற்செய்தி சொல்லுங்க. சும்மா நீங்க வந்து வந்துடாதீங்க. அப்ப உங்களுக்கும் மத்தவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்? மத்தவங்க நற்செய்தி நல்லது செய்யறதுக்கும். உங்ககிட்ட சத்தியம் இருக்கு, உங்க இருதயத்துல அந்த இருதயத்துல இருக்க சத்தியத்தை சொல்லுங்க. தேவன் இயேசு கிறிஸ்து எதுக்காக அனுப்பிச்சாரு, நற்செய்தி என்னது சொல்லி அவங்க கிட்ட சொல்லிட்டு வாங்க. அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. அப்ப என்ன சொல்லுவாங்க, நான் இது கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு சத்திய இது அவங்க பைபிள வந்து வேதாகமத்தை சொல்றாங்க, நம்மள மனமாற்றம் செய்யறாங்க சொல்லி அக்யூஸ் பண்ணுவாங்க. அவங்க நம்மள வந்து குற்றச்சாட்டுவாங்க. பண்ணா பண்ணட்டும், நம்ம ஆனா நம்ம நோக்கம் அவங்க மாறணும் சொல்லி கிடையாது, அறிவிக்கணும், சாட்சியா அறிவிக்கணும், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஓகேவா? அவங்க வந்து அக்யூஸ் பண்ணாலும் சந்திப்பின் நாள்ல தேவன் ராஜ்யத்துல என்ன பண்ணுவாங்க, உயிர்த்தெழும்பது தேவனை மகிமைப்படுத்துவாங்க. மெய்யாகவே மெய்யாகவே இவங்க என்ன பண்ணாங்க, இந்த மெய்யான தேவனை தான் சொன்னாங்க நம்ம கிட்ட, நம்ம தான் சரியா புரிஞ்சுக்கல சொல்லி என்ன பண்ணுவாங்க. அப்போ இந்த நற்கிரிகளை கண்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, தேவனை மகிமைப்படுத்துவாங்க. அந்த நற்கிரிகள் செய்யற மக்கள் தான் நம்ம இப்பயே நம்ம செய்ய போறோம். தேவனுடைய ராஜ்யத்திலே நம்ம என்ன பண்ண போறோம், உலக மக்களுக்கு எப்பயுமே தேவன் கூட இருந்து நம்ம தேவன் எப்படி நற்கிரியை செய்யறவரா இருக்காரோ, நன்மை செய்யறவரா இருக்காரோ, அதே போல நம்மளே நன்மை செய்யறவங்களா மாத்துறாரு சொல்லி போறோம். இதான் அழைப்பின் காரியமே. புரியுதுல? புரியுது. சரிப்பா. எபேசியர்ல இருக்கிறது அதான். அதான் நம்ம வந்து எந்தவித கிரியையினால கிடையாது, கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ஓகே, இது தேவனோட ஈவு. so that no one shall boast. எதுக்காகனா தேவன் வந்து முன்னதாகவே நம்மளை தெரிந்து கொண்டு இப்படிப்பட்ட மக்களாய் செய்தியை சொல்ற மக்களாய் நற்கிரிகளை செய்யற மக்களாய் நம்மள வந்து தேவன் கிறிஸ்து இயேசுக்குள் முன்குறித்திருக்கா சொல்லி பார்க்கிறோம். சரி, சோ இதோட நம்ம முடிக்கலாம். நம்ம நாளைக்கு நம்ம கன்டினியூ பண்ணலாம். நாளைக்கு இல்ல, Thursday கடைசியா அந்த ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்கு. அது ஒரு ஓவராலா சபை நிலைப்பு கம்ப்ளீட்டா முடியுது. இது ஏன் இத்தனை பாடங்கள் போச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது கம்ப்ளீட் கன்விக்ஷன் இருக்கணும். கன்விக்ஷன் என்னது, நம்ம யார் சொல்லி தெரிஞ்சுக்கணும். தெளிந்த புக்தி பவுல் சொல்றாருல தீமோத்தேயுக்கு, அதே மாதிரி நம்ம தெளிந்த ஞானத்தோடு நம்ம இருக்கிறவங்களா இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து இந்த ஓட்டத்துல வந்து எதுக்காக நம்ம நிக்கிறோம், எதுக்காக நம்ம வரோம், எதுக்காக நம்ம சண்டே சர்வீஸ் போறோம், எல்லாம் எதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து தேவனோட பணி செய்யறதுக்கு நம்ம தயாரா இருக்கோமா இல்லையா, நம்மள நம்ம ஆராய்ச்சி பாக்குறதுக்கு எல்லாத்துக்குமே இது உதவியா இருக்கும். ஓகே, சரிப்பா. ப்ரே பண்ணிடலாம். இறுதி ஜெபம். ஆனந்தி இருக்கீங்களா நீங்க? ஓகே, சிங்கராஜ் நீங்க? ஓகே ஓகேப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புரிந்து கொள்ள நீட்டாமே ஞானத்தை கொடுங்க. அதே போல் நீட்டாமே எங்களை உங்கள் ஞானத்தோடு எங்களை வழி நடத்துங்க. இன்று நாங்கள் பார்த்த காரியத்தை இன்று நாங்கள் பார்த்த காரியத்தை எங்களுக்கு மேலும் புரிந்து கொள்வதற்கான ஆற்றலில் ஞானத்தில் கொடுங்க. அதே போல் வேதாவ பாடல்களை ஆராய்ந்து பார்க்கும் போது உன்னுடைய ராஜ்யம் சமமாக இருக்கிறதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்றால், அந்த ராஜ்யம் வர்றதுக்கு முன்னே நாங்கள் அதற்காக ஆயத்தமாவதற்கு நீதாமே உதவி பண்ணுங்க. நீங்கள் அழைத்த இப்படிப்பட்ட பொக்கிஷத்தை நாங்கள் எடுத்துரைத்ததற்காக நன்றி வந்தோம். இந்த விசுவாசம் இப்பொழுது மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் இதே போல் எங்கள் மரண மதிப்பில் என்ன செயல்பட வேண்டும். உங்கள் அன்பின் கிறிஸ்து மரண பரிந்தையும் வரைக்கும் சென்று எவ்வளவு பெரியது என்று எங்களுக்காக கட்டியதற்கு நன்றி எங்கள் கோரிக்கைகளுக்கும்
இந்த கிளாஸ் எங்களோடு முடியாம மற்ற அனைவருக்கும் அவர் போதிப்பதற்கான ஞானத்தையும் ஆற்றலையும் அதை நீத்தாமே மற்ற புற ஜாதிகளையும் உள்ளே கொள்வதற்கான வழியும் நடத்தின. நாங்கள் எடுக்கும் எல்லா ஜகத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். இவை யாவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஜெபத்தை நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்மாவே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாது. ஆமென். பிரைஸ் லார்ட். praise Lord. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஓகே. Praise Lord. பிரைஸ் லார்ட். டேக் கேர். பார்க்கலாம். Thank you. சரி, தேங்க்யூ. Bye. Bye bye.